ஓம் பத்ரம் கர்ணேபி சுனுயாம தேவாः பத்ரம் பஷ்யேம அக்ஷபீர்யசித்ராः ஸ்ரயங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அத்வைத வேதாந்தத்தில் நாம் இரண்டற்ற ஒன்றாகிய பிரம்மத்தை பற்றி அறிய விரும்புகிறோம். பிரம்மம் ஒன்றுதான் உள்ளது. ஜகத் என்பது மித்யா. பிரம்மேவ சத்தியம் கலு ஜகத் மித்யா என்று சொல்வார்கள். பிரம்மம் பிரம்மம் என்று நாம் சொல்வது கடவுள். கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று வேதம் சொல்கிறது. இப்போ கடவுளை தான் நாம் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு வேதம் சொல்லுது. இது எப்படி எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியறதுல நானும் உலகம்தான். கடவுளை தான் எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க. கோயில் கோயிலாக குளம் குளமாக அலைகிறார்கள், தவம் இருக்கிறார்கள். கடவுளை பார்த்ததாக யாருமே சொல்லவில்லை. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்று வேற சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது கடவுள் மட்டும்தான் இருக்கிறார், எதுவுமே இல்லை என்று வேதம் சொல்வது அடாவடியாகவும் நம்புவதற்கு இயலதாகவும் இருக்கிறது. ஒன்று இருக்கிறது, ஆனால் இரண்டு போல் தெரிகிறது. கண்ணிலே பிறை விழுந்தவன் வானத்தில் இருக்கிற நிலாவை பார்த்து இரண்டு நிலா என்று சொல்வான். மது அருந்தியவன் பார்க்கிற பொருளாக ரெண்டு ரெண்டாக இருக்கிறதா சொல்லுவான். ஒருத்தனை தானே கூப்பிட்டேன், ஏன் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பார் முதலாளி. நான் ஒருத்தன் தான் ஏன் வந்திருக்கிறேன், பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் கண்ணு பொய் சொல்லலை, மற்றவங்க தான் பொய் சொல்லுவாங்க. உண்மையிலே பார்க்கிறவன் கண்ணில் தான் அந்த வேற்றுமை இருக்கிறது. சரியான அறிவு வந்துவிட்டால் அந்த இருமை மறைந்துவிடும். மது போதையிலிருந்து அவன் விடுவிட்ட உடனே ரெண்டு இருப்பதில் ஒருத்தான் தான் வந்திருப்பான். பிறை விழுந்த கண்களிலிருந்து பிறை நீக்கிவிட்டால் கட்டராக்ட். வானத்தில் ரெண்டு நிலா தெரியாது, ஒரு நிலா தான் தெரியும். இரண்டாக தெரிவதே நான் பார்க்கின்ற பார்வையில் உள்ள தோஷம்தான். அது ஒரு தோஷ திருஷ்டி, ஒரு ஜீவ திருஷ்டி. புத்தியின் வழியாக நாம் உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு பன்மை தான் தெரியும். அப்படியானால் நமக்கு பிரம்ம திருஷ்டி எப்படி உண்டாகும்? கடவுள் மட்டும்தான் இருக்கிறார் என்றால் நாங்கள் இருக்கிறோம், உலகம் இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறது, இந்த உலகத்தில் இத்தனை சொல்லைகள் இருக்கிறது, இதெல்லாம் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு இந்த கேள்விகளுக்கு பதிலை வேதம் தான் பதில் தரும். வேறு எந்த மதத்திலும் இதற்கு பதில் கிடையாது. நாம் உலகம் உலகம் உடல் நான் என்று சொல்வதெல்லாமே ஒரே பொருள் பிரம்மம் என்பதை நிரூபிக்க வேண்டும். அந்த ஒரு பொருளாகி இருக்கின்றது கடவுள் எங்கே என்று தேட வேண்டாம், நீதான் என்று வேதமே சொல்கிறது. இப்போ நீதான் என்னை சுற்றி காட்டும்போது மற்றவங்களெல்லாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நான் உபனிஷத்தை படிக்கிறேன், உபனிஷம் என்னையே சொல்கிறது, நீதான் அந்த பிரம்மம், அயம் ஆத்மா பிரம்மம், அந்த ஆத்மாவாக இருப்பது பிரம்மம் தான், தத்து துவமசி, அந்த பிரம்மம் தான் நீ என்று அது சொல்கிறது. இப்போ நீ என்று யார் படிக்கிறாரோ அவங்களெல்லாம் அதை தான் எடுத்துக்கணும். நான் படிக்கிறதுனால நான் மட்டும்தான் பிரம்மம், நான் தான் கடவுள், மற்ற எல்லாரும் கடவுள் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர் அப்படின்னு நான் நினைக்கலாம். அதே போல் ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தனித்தனியாக ஒரு பிரம்மம் இருக்குமா என்றால் இல்லை, பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்கிறது. இந்த குழப்பமான இந்த சொற்களை நாம் விடுவித்தால்தான் நமக்கு வேதத்தினுடைய உட்பொருள் புரியும். புரிந்து கொள்ளாவிட்டால் வேதம் அனர்த்தமாகிவிடும்.
அதன் பொருளற்ற ஒரு உளறல்களாக இருக்கும். அதனால்தான் வெளிநாட்டுக்காரங்கள்லாம் ஒரு கொச்சையான மொழிபெயர்ப்பை வைத்துக்கொண்டு வேதத்தை புரிந்து கொள்ள முயன்றார்கள். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே என்ற ஒரு சாந்தி மந்திரத்தை மொழிபெயர்த்த ஒருவர், ஃப்ரம் த ஓல் கேம் த ஓல், ஈவன் ஆஃப்டர் த ஓல் கேம் அவுட் ஆஃப் த ஓல், த ஓல் வாஸ் ஓல் அப்படின்னு அந்த இருக்குது. வெளிநாட்டு அறிஞர்களை அதை பார்த்து ஒன்றும் புரியல அவங்களுக்கு. இது ஏதோ உளறல், குழந்தைங்க ஏதோ உளற மாதிரி இருக்குது. மந்திரம்னு இவங்க உயர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கோயிலெலாம் வச்சு பாடல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க. 5000 வருஷம் 6000 வருஷமாக இந்த பாரத நாட்டு மக்களுக்கு இந்த மந்திரத்தின் அர்த்தம் தெரியாமலே உளறலை கூட பெருசாக நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு மதிப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உள்பொருள் தெரியவில்லை. சரி, அவங்களுக்கு தெரியாவிட்டால் போது நமக்கு தெரியுமான்னு நமக்கும் தெரியலை. எதை குறித்து நாம் வேதத்துக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து அது மந்திரத்துக்கு உயர்ந்த ஸ்தானத்தை வச்சுருக்கிறோம்? புரிந்தால் தானே அதை வச்சுருக்க முடியும். புரிந்தவர் ஒரு சிலர், புரியாதவர் பல்லாயிரம் பேர் இருந்தாலும் அவர்கள் இந்த நாட்டில் பிறந்ததுனால, முன்னோர்கள் வழிகாட்டதுனால அதன் மீது ஒரு சிரத்தை வைத்திருக்கிறார்கள். இப்போ இருக்க பிரச்சனை, மார்பில் கை வைத்து நான் என்று சொல்லும் பொழுது நான் எதை குறிப்பிடுகிறேன் என்று பார்த்தால், உடலை தாண்டி என்னுடைய மூச்சு காற்று சுவாசம் அது நானா என்றால், சுவாசம் நான் அல்ல. சுவாசத்தை நான் அறிவதால் அறிகின்ற நானே நானாக இருக்க முடியும். அப்போ நான் அறியும் பொருளாகத்தான், அறியும் தன்மையுடைய பொருளாக இருக்கும் என்று நான் தெரிந்து கொள்கிறேன். அந்த அளவுக்கு யாராவது ஒருத்தர் கொஞ்சம் யோசனை செய்துதான் ஆகணும். வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்றதும் தூங்குறதும் தொழில் செய்வதுமாக வாழக்கூடாது. தன்னை பற்றி ஒரு விசாரம் ஒருத்தன் தெரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் பெரிய பண்டிதனாக இருந்தும் பயனற்ற வாழ்வை வாழ்கிறான். அவன் எத்தனை டிகிரி வாங்கியிருந்தாலும், அவன் நோபல் பரிசை பெற்றிருந்தாலும், நான் என்று சொல்கின்ற அவனுடைய சொல்லில் எதை அவன் குறிப்பிடுகிறான் என்று அவனுக்கு தெரியவில்லை என்றால் அவனை வரை மூடன் நான் யாரையும் பார்க்க முடியாது. எவன் உண்மையிலே பண்டிதன் என்று கேட்டால், நான் என்று சொல்லிக்கொண்டு எதை அவன் குறிப்பிடுகிறான் என்பதை அவன் தெரிந்து வைத்திருக்கிறானா என்பதுதான் முக்கியம். உலகத்தில் எத்தனையோ பொருளை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். நான் நீ சொல்லிக்கிறியே, அந்த நானை பற்றி எவ்வளோ தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நானை பற்றி நான் இருக்கிறேன், நான் அறிகிறேன், அனுபவிக்கிறேன், செய்கிறேன் அப்படின்வாங்க. ஒவ்வொன்றுடைய தன்மையும் கண்டுபிடிக்கிறியே. நேனோ பார்ட்டிகளுடைய தன்மை என்ன, ஆகாயத்தின் தன்மை என்ன, துகள்களின் தன்மை என்ன, தங்கத்தின் தன்மை என்ன, ஒவ்வொன்றின் தன்மையை நீ பார்க்குறியே. நான் என்று சொல்கிறேன், உன்னுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டோம்னா யாருமே நான் என்று சொல்வதனுடைய தன்மை ஒரு சம்சாரி என்று தான் சொல்கிறான். இந்த உடலில் இருப்பவன், செத்துப்போபவன், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறந்தவன், இந்த வயதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், இந்த ஊரில் வசிக்கிறேன், எனக்கு இவ்வளவு தான் சொத்து இருக்குது, எனக்கு இன்னும் இவ்வளோ தேவைகள் இருக்குது, நான் அனுபவிக்காத எல்லாம் இருக்குது அப்படின்னு எதையோ சொல்கிறார்கள். தவிர நான் என்ற தன்மை என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல முடியல. நான் என்பதின் தன்மை என்று சொன்னால் தண்ணீரின் தன்மை குளிர்ச்சி, நெருப்பின் தன்மை சூடு என்றால், நான் என்பதின் தன்மை என்று சொன்னால் அவர்கள் அந்த தன்மையை விட்டுவிட்டு அதனுடைய குணங்களையெல்லாம் சொல்கிறாங்க. உடம்பின் குணத்தை சொல்கிறாங்க, மனதின் குணத்தை சொல்கிறாங்க, மூச்சுக்காற்றின் குணத்தை சொல்கிறார்கள், புலனின் குணத்தை சொல்கிறார்கள். ஒருத்தனை கேட்டால் எனக்கு கண்ணு தெரியலைங்க, நான் குருடனுங்கிறான். அப்போ கண் ஒன்று தான் அவன் நான் என்று சொல்கிறான். மீதி அவனுக்கு கை இருக்குது, கையுடையவன், கால் உடையவன், வாய் உடையவன் சொல்ல மாட்டான், கண் இல்லாதவன் சொல்கிறான். அப்போ கண் இல்லாதவன் என்று தன்னை அவன் முடிவு கட்டி வைத்திருக்கிறான். அவன் தான் வாய் உடையவன், கை உடையவன், அறிவுடையவன் சொல்லியிருக்கலாம். இல்லை, இருக்கிறத விட்டு இல்லாதது நானுன்னு சொல்கிறான். ஐ எம் பால்டுங்கிறான். நான் இல்லாத முடியின் உடையவன் அப்படின்னு சொல்கிறான். இல்லாதது உடையவனாக இவன் இருக்கிறான்னா எப்படி? இப்போ நான் என்பதை எவருமே சரியாக தன்மையை புரிந்து கொள்ளவே இல்லாமல் இருக்கிறார்கள். நான் சொல்வது தன்மையை புரிந்து கொள்ளுங்கள்ங்கிற. தன்மை என்றால் அதனுடைய ஸ்வரூபம். நான் என்பதனுடைய தன்மை உபனிஷத் சொல்கிறது, அது அளவற்றதுன்னு சொல்லுது. நான் என்பது எப்படி அளவற்றது? நாம் அளவை எப்படி அளக்கிறோம்? எத்தனை காலம் இருக்குங்க, எவ்வளோ வருஷம் கேரண்டி? இந்த வண்டியோ வாகனமோ இந்த வீடோ கட்டி எத்தனை வருஷம் ஆகுது? 30 வருஷம் ஆயிடுச்சா? அதனுடைய டெப்ரிசியேஷன் வேல்யூலாம் போட்டு பார்த்தோம்னா இப்போ அந்த அளவுக்கு வராதுங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம கால அளவு ஒரு வரம்பை வைக்கிறோம். நான் என்கின்ற அந்த வஸ்துவுக்கு, அதாவது உன்னுடைய நீ, நான் உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், நான் என்று சொல்லுகின்ற நீ
வரம்பற்றவன், காலத்தால் வரம்பற்றவன். அப்படின்னா உனக்கு தோற்றமே இல்லை, நீ பிறக்கவே இல்லை. இல்லையே, நான் பிறந்தனே. அங்கே தான் தப்பு செய்கிற. நான் என்பதை நான் பிறந்தேன்னு சொல்வது, உன் உடம்பு பிறந்ததை நான் பிறந்தேன்னு சொல்கிறேன். உன் உடம்பு மடிவதே நான் மடிந்தேன்னு சொல்லுவேன், இல்லை மற்றவங்க சொல்லுவாங்க. அப்போ உடம்பா நீ அப்படின்னு கேட்டோம்னா அப்போ தான் முதல் முறையாக யோசனை வராங்க, இந்த உடம்பு நானுன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த கேள்வி கேட்காமலே அவிசார சித்தி என்று பெயர். சித்தி என்றால் ஒரு முடிவு, ஒரு சித்தாந்தம். இது தான் தீர்ப்பு என்று சொல்கிறோம். இதாங்க தீர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது அது பேர் சித்தாந்தம், முடிவான தீர்ப்பு. அந்தம்னா முடிவு, சித்தம்னா தீர்ப்பு. முடிவான தீர்ப்புக்கு சித்தாந்தம் பேர். அவிசார சித்தாந்தம் அல்லது அவிசார சித்தம் என்றால் என்ன? விசாரணை செய்யப்படாமல் செய்த கொண்டு வந்த முடிவு. விசாரிக்காமே முடிவு செய்துட்டாங்க, இவன் தான் கள்வன் அப்படின்னு ராஜா முடிவு செய்துட்டார் கோவலனை. அப்புறம் மதுரையை பற்றி எரிஞ்சுது. அவிசார சித்தி. எல்லா மனிதர்களுமே அவிசார சித்தியில் நான் என்பதை அவர்களாக ஒரு முடிவு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. உன் தன்மை என்ன என்று கேட்டால் அது ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. நான் எம்லிட் படிச்சிருக்கிறேங்க, இப்போல்லாம் அந்த காலத்துலலாம் எம்லிட்லாம் இல்லை, நாங்கள் எங்கள் காலத்தில் எம்லிட் இருந்தது அப்படின்னு இப்போ எம்ஃபில் பண்ணிட்டாங்க. இப்படி ஏதாவது ஒன்று அவங்களோட படிப்பை பற்றி பேசுகிறாங்க நான் என்பதை. சில பேர் தன்னுடைய செல்வத்தை பற்றி பேசுகிறாங்க, அல்லது அந்த மாடி வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது எங்கள் வீடு தாங்க, அந்த வீட்டுக்காரன் தான் நான் அப்படின்னு வீடை தான் நானுன்னு சொல்கிறாங்க. பசு வச்சுருக்கோம், பசு உடையவன் அப்படின்னு சொல்கிறான். அந்த சவ் பசு வச்சுருக்கிறாரு, அந்த ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்பதனுடைய உண்மைத்தன்மை அளவற்றது என்று வேதம் சொல்கிறது. அந்த அளவற்றது எத்தனை இருக்க முடியுங்க? ஒன்று தான் இருக்க முடியும். இப்போ கடவுள் அளவற்றவனாக தான் இருக்கணும். ஆத்மாவும் நான் என்று சொல்லக்கூடியதும் அளவற்றதாக இருக்குதுன்னா கடவுளும் நீயும் வேறு வேறு இருக்க முடியாது இல்லை. அதனால தான் கடவுள் மட்டும்தான் இருக்கிறார். அப்போ நான் இருக்கிறான்னு சொன்னால் டே நீ கடவுள் தான் இருக்கிறார், கடவுள் தான் நீ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக திங்க் பண்ண முடிஞ்சால் தான் இந்த ஐந்தூத வேதத்துக்குள்ளே நுழைய முடியும். ஒரு சொல்லுக்குள்ளே இருக்கிற அர்த்தத்துக்குள்ளேயே மேய்ஞ்சிட்டு போகிறவங்க தான் அதிபுத்திசாலிகள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி சிந்திக்கின்ற இந்த மெட்டாலெவல் திங்கிங், கொடுக்கப்பட்ட தரவுகளை கொண்டு வேறொரு தரவை உண்டு பண்ணி அந்த தரவை கொண்டு முடிவான சித்தாந்தத்துக்கு வருவது என்பது கொஞ்சம் சிந்தனை உடையவர்கள் தான் முடியும். அதனால்தான் இந்த மாதிரியான உபனிஷத்துகளை கேட்பதற்கு மிக சொற்பமான மனிதர்கள் தான் முன்வருகிறார்கள். இந்த பேச்சிலேயே பாதி நேரத்தில் எழுந்து போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் உங்களுக்கு பரிதாபத்தான் பட முடியும். அதனால் அந்தளவுக்கு அறிவு சோம்பல் அவங்ககிட்ட இருக்குது. அறிவிலேயே ஒரு சோம்பல், செய்கிறதுல கூட சோம்பல் இருந்தால் கூட பரவாயில்ல, அறிவு சோம்பல் இருக்கவங்களும் நம்ம என்ன பண்ண முடியும்? அறிவதற்கு தம் காதை தருவதில்லை. அப்போ இரண்டற்ற ஒன்றாகிய பிரம்மம் தான் நீ என்று நான் என்று எதெல்லாம் நாம் சொல்கிறோமோ அதனுடைய தன்மையாக இருக்கிறது. அதனுடைய தன்மை என்ன என்றால் அளவற்றது. எந்த வகையில் அளவற்றது? காலத்தால் அளவற்றது. அப்படின்னா காலத்தால் அளவற்றதுன்னா இந்த மருதமலை கூட காலத்தால் அளவற்றது, திருவண்ணாமலை கூட காலத்தால் அளவு, எந்த காலத்துலேருந்தோ இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது பூமியை தோன்றிய பிறகு தானே மலை தோன்றிருக்க முடியும். அப்போ பூமியே தோன்றிதுன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு முடிவு இருக்க தானே செய்யும். அப்போ பூமிக்கும் கால அளவு அல்லன்னு சொல்ல முடியாது. கால அளவு அல்லன்னா காலத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் கால அளவற்றவனா? இப்போ நான் எப்பவுமே இருப்பேனா? எப்பவுமே இருப்பேன். நாம் இல்லாமல் போனது எப்படி தெரியும்? உனக்கு தெரியுமான்னு சொல்லு. நீ எப்போவாது இல்லாமல் போயிட்டதை நீ கண்டுபிடிச்சு சொல்லு. என்னால் நான் இல்லாமல் போனது கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டுபிடிக்கிறது நான் இருக்கணுமே. அப்போ நான் இல்லாமல் போனதை நான் அறிய முடியாது. அறிந்தேன் என்றால் அறிகின்றவன் நான் இருந்து கொண்டு தான் இருக்கிறேன். இதிலேருந்து தெரிஞ்சுக்க நீ இல்லாமல் போகவே முடியாது. இல்லையே, நான் ராத்திரியில் இல்லாமல் போகிறேனே தூக்கத்தில் அப்படின்னு. இல்லாமல் போனதை நீ காலையிலேருந்து அறிந்து கொள்கிறாய் இல்லையா? அப்போ இல்லாமல் போயிட்டேன்னு சொன்னால் அப்போ காலையில் எழுந்தவன் வேறு ஒருத்தன் தானே. அப்போ உங்கள் வீட்டிலேருந்து நீ என் வீடுன்னு சொல்ல முடியாதில்லை, உன் உடம்புன்னு ஒன்று சொல்ல முடியாதில்லை. அப்போ உடம்புக்குள்ளே தூங்கும் பொழுதும் நீ இருந்து கொண்டு தான் இருக்கிறாய். கால வரம்பற்றது மட்டுமல்ல, இந்த கடவுள் அல்லது ஆத்மா அல்லது நான் என்பதனுடைய தன்மை இடவரம்பற்றது. இந்த இடத்துல தான் இருப்பதாக நாம் சொல்கிறோம். இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த மணி என்னாச்சுங்க இப்போ 9
இப்போ வந்து பஸ்ஸில் ஏறி இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு இடத்துல இருக்கிறார் நம்ம எல்லாரையும் சொல்கிறோம். எந்த ஒரு பொருளுமே ஒரு இடத்துல தான் இருக்குது. அந்த கூஜை அங்கே இருக்குது, அந்த சூட்கேஸ் அங்கே இருக்கிறது, அந்த வீடு அங்கே இருக்குது, அந்த தலைமரம் அங்கே இருக்குது, பனைமரம் அங்கே இருக்குது, இந்த ஆள் அங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறோம். அங்கு இங்கு என்று சொல்லும்பொழுது ஒரு இடத்தை குறிப்பிடுகிறோம். அங்குங்கெனாதுபடி எங்கும் பிரகாசமாயின்னு சொல்லக்கூடிய இடவரம்பற்றதாக ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் ஆத்மா தான், நீ தான். இல்லையே, நான் இங்கே தானே இருக்கேன், அங்கே இருக்க முடியாது, நான் அங்கே போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன், எனக்கு கையில் காசு இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் உடம்பு தான் ஒரு இடத்துல இருக்கும், உங்கள் மனசு உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த மனதிற்கு பின்னாடி மனதை பார்க்கின்ற நீ உடம்பையும் தாண்டி இந்த உலகையும் தாண்டி ஆகாயத்தையும் தாண்டி இருக்கிற அப்படின்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியாது, யாரும் நம்ப முடியறதில்லை. ஆனால் அது வேதம் சொல்லுது உண்மைன்னு. சரி, வேதம் சொல்கிறதுனால உண்மை நான் எடுத்துக்கணுமா என்ன? எடுத்துக்கிட்டால் போயிட்டு வரும். நீ என்ன ஆசைப்படுற? காலத்தால் ரொம்ப காலம் இருக்கணும்னு ஆசைப்படுற, இடத்தாலையும் நீ வந்து எல்லா இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுற, சொர்க்கத்தில் இருக்கணுங்கிற, இங்கே இருக்கணுங்கிற, அந்த இருக்கணுன்ற உன்னுடைய ஆசை அப்படி இருக்கிறது. ஆனால் உண்மையிலே நீ அப்படி தான் இருக்கிறேன்னு சொன்னால் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? அப்படி இல்லைங்கிறது தான் எனக்கு தெரியுது, அப்படி இருப்பதாக நான் தெரியவே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதுதான் பிரச்சனை. மூன்றாவதாக வரம்பற்றது என்பதில் பொருள் வரம்பற்றது. அனைத்து பொருளுமாக இருப்பது ஆத்மா. அதனால் பொருளால் கூட அது வந்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன பொருள் இருக்கிறதோ அல்லது இனி என்னென்ன பொருள் வரப்போகிறதோ, மனிதர்கள் என்னென்ன பொருளெல்லாம் கண்டுபிடிக்க போகிறார்களோ அந்த பொருள் எல்லாமே ஆத்மா தான். அதனால் பொருள் பற்றாக்குறை, இடப்பற்றாக்குறை, காலப்பற்றாக்குறை என்பதே இல்லை. ஆனால் இந்த மூன்றும் தான் எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை. அப்போ ஜீவனாக நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவிசார சித்தி என்று சொல்லக்கூடிய முன்முடிவிலே நான் எடுத்துக்கொண்டபடி பார்த்தால் இடப்பற்றாக்குறை, காலப்பற்றாக்குறை, பொருள் பற்றாக்குறையுடைய பற்றாக்குறை மனிதனாகத்தான் நான் இருக்கிறேன். ஆனால் நான் என்று சொல்கிற தன்மை என்ன? மூன்று நிலைகளும் பற்றாக்குறை அற்றது, பற்றாக்குறை இல்லை, குறைவிலா நிறைவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. பரிபூர்ண பரிபூர்ணம் வந்து முழுமை என்று அது சொல்லப்படுகிறது. ஆனால் நம்ம பிரச்சனை என்னென்னா, பரிபூர்ணமான கால இட பொருள் வரம்பற்ற நான் ஆத்மாவாக இருக்கிறேன் என்றால் நான் ஏற்றுக்கணும்னு சொன்னால் அது ஒன்று தான் உள்ளது என்று வேதம் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டால், நான் இரண்டாவதாக பார்க்கின்ற என்னை உடல் உலகம் இது எண்ணத்தில் சேர்க்கிறது, அது இருக்குது இல்லையா? அப்போ உடல் உலகம்ங்கிற ஒன்றை ஒரே தட்டில் வைப்போம். ஏன்னா உடலும் உலகமும் உலகங்கிறதுக்குள்ள அடங்கிடுது. என்னென்ன பஞ்சபூதங்களால் ஆகிய உடம்பு உலகம்தான் இந்த உடம்பும் பஞ்சபூதம். அதனால் பஞ்சபூதத்தில் சேர்க்கப்பட்ட அனைத்துமே உலகத்தில் போட்டுடுவோம். அப்போ உலகம் ஒன்று இருக்கும் பொழுது, ஆத்மா என்று நான் இருக்கும் பொழுது, நான் உலகம் ரெண்டு இருக்குதே. கடவுளை கூட விட்டுடுங்க, நீ தான் கடவுளை ஆத்மான்னு சொல்லிட்டீங்க, அதனால் நான் கடவுளை நான் என்ன எடுத்துக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது ரெண்டு இருக்கிறதே, ரெண்டை பார்த்து கொண்டு நான் ஒன்று தான் இருக்கிறதுன்னு எப்படி நான் ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா பிறை விழுந்த கண் பார்க்கிறவனுக்கு ரெண்டு ரெண்டாக தெரிகிற மாதிரி உனக்கு அறிவு கொளுத்தப்படாத புத்தியினால் நான் உலகம்னு ரெண்டாக பார்க்கிறாய். இதுதான் விகல்பம் என்று பெயர். விகல்பம்னா வேற்றுமை. நான் இருக்கிறேன், உலகம் இருக்கிறது. உலகத்தில் நீங்கள்லாம் அடங்கிடுறீங்க. நான் உலகம் என்ற இருமை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் பொழுது என்னால் ஒருமையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது எல்லாருடைய பிரச்சனை. இந்த அத்வைதத்தில் வரவங்க இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாததுனால அனந்த கோடி மதங்கள் உண்டாயிடுச்சு. ஆனால் தீர்வு பக்கத்திலே இருக்குது. அந்த தீர்வை நாம் பெற்றுவிட்டால் எல்லா மதங்களும் அத்வைதத்துக்குள்ளே விழுந்துடும். ஏன் இத்தனை மதங்கள் தோன்றிச்சு? காரணம், இந்த இருமையை எப்படி நீக்குவதுன்னு தெரியல. இந்த துவைத பாவத்திலிருந்து அத்வைத பாவத்திற்கு எப்படி வருவதுன்னு தெரியல. ரெண்டில் ஒன்று அழிச்சாகணும், அப்போ தான் ஒன்று நிற்கும். இப்போ எது நிற்கும்? உலகம் நிற்குமா, ஆத்மா நிற்குமா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். உலகம் காலத்தால் இடத்தால் பொருளால் அளவுடையது. ஆத்மா காலத்தால் இடத்தால் பொருளால் அளவற்றது. எது நிற்கும் நீங்களே சொல்லுங்கள். எல்லாம் லாஜிக்கலாக பேசுகிறீங்க சார். இருந்தாலும் என் மனசை கேட்க மாட்டேன். லாஜிக்கை புத்தி ஒத்திக்குது, ஆனால் மனசு லாஜிக் படி வேலை செய்யாது. நம்ம லாஜிக் படி கேட்குறோம், இந்த பையனை போய் இந்த பொண்ணு எப்படி லவ் பண்ணுறா, பார்க்கவே சகிக்கலையே,
இவளை பார்த்தாக்கா உலக அழகி மாதிரி இருக்கிறாளே அப்படின்னு சொன்னோம், லாஜிக். ஆனால் அந்த பொண்ணு மனசு போய் கேளுங்க, லாஜிக்கே பார்க்காது. மனதுக்கு லாஜிக் தெரியாது, அது ரொம்ப குழந்தைத்தனம், இர்ரேஷனல். புத்தி ரேஷனல். அப்போ நம்மக்கிட்டே ரெண்டு இருக்குது, ரேஷனல் இன்டலெக்டுங்கிற புத்தியும் இர்ரேஷனல்னு சொல்லக்கூடிய குழந்தைத்தனமான உணர்வு மயமான மனமும் இருக்கிறது. ரேஷ்னாலிட்டி புத்தியை நாம் சிந்தனையினால் இரண்டல்ல ஒன்று தான் என்று தெரிந்து கொள்கிறோம். கால இட வஸ்துவி பொருளினால் அளவற்றவன் நான் என்று புத்தி சொன்னாலும் மனம் தன்னுடைய குழந்தைத்தனமான இரேஷனல் தாட்னால், அது பழக்க தோஷத்தினால மீண்டும் மீண்டும் தன்னை உடம்பாகவே தான் பார்க்கும், மனமாகவே தான் பார்க்கும், உணர்வாகத்தான் பார்க்கும். உலகம் வேறு நான் வேறுன்னு குழந்தையிலேருந்து சொல்லி கொடுத்தனால அவிச்சார சித்தியில் என்ன முடிவு பண்ணதோ அதை வைத்துக்கொள்ளும். புத்தி விசாரம் செய்து விசார சித்தியில் நானே அனைத்தும்னு தெரிஞ்சுக்குது. ஆனால் மனசு அவிச்சார சித்தியில் மறுபடியும், ஏன்னா அது சிந்திக்கின்ற தன்மை மனதுக்கு இல்லை, புத்திக்கு தான் உண்டு. புத்தி தான் சிந்திக்கின்ற பகுதி, மனம் சிந்திக்கிற பகுதியில். சிந்தெல்லாம் வேண்டாம், சாப்பிடு, எடுத்து அனுபவி, தொடு, அனுபவி அப்படின்னு உணர்வு மயமாகத்தான் இருக்கும். புத்தி தான் தொடாத பிரச்சனை, நாடாத பிரச்சனை அப்படின்ற தீர்வு சொல்லும். இப்போ புத்தியை மீறி மனம் செயல்படும் பொழுது நம்மால் இந்த அத்வைதத்திற்குள் நுழைய முடியவில்லை. அது குறித்து தான் மனதை முதலில் பழக்கிய பிறகுதான் இந்த அத்வைத ஞானத்துக்கே வரணும். அந்த மனப்பழக்கம் மனச்செம்மையை சேர்வதுக்கு தான் சமம், தமம், உபரமம், திதிக்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த 6 குணங்களும் நமக்கு வந்து விட வேண்டும். வந்தவனுக்கு இந்த அத்வைதம் வெகு சுலபமாக புரியும். யாருக்கெல்லாம் இதெல்லாம் புரியுதோ, தன்னை ஆத்மா என்று பரிபூர்ணமாக ஒத்துக்கொண்டார்களோ, ஏன்னா புரிந்து கொள்வது வேற, ஒத்துக்கொள்வது வேற. அறிவு புரிந்து கொள்ளும், மனசு ஒத்துக்கணும். அவரை புரிய வைக்க முடியாது, ஒத்துக்க வைக்கணும். எப்போ ஒத்துக்கும்? அது உண்மைன்னு தெரிஞ்சு அது அனுபவத்தில் கண்டுபிடிச்சிருச்சுன்னா, அப்போ மனதிற்கு ஒரு அனுபவத்தை நாம் தரணும். என்ன அனுபவம்? பயம் நீங்கிய அனுபவம், சோகம் நீங்கிய அனுபவம், துயரம் நீங்கிய அனுபவம், பொறாமை நீங்கிய அனுபவம், சாந்த அனுபவத்தை கொடுத்துடணும். எப்பொழுது மனம் சாந்தம் அடைஞ்சிடுதோ அப்போது புத்தி சொல்கிறது தெரியும், வாஸ்தவம் தான், நான் அழிய மாட்டேன், பொருளாலும் இடத்தாலும் காலத்தாலும் நான் முடிவற்றவன் என்பதை மனமும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளும். இதுதான் இன்றைக்கே முன்னுரை. இப்போ நம்மளிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரம்மம் ஒன்று என்று சொன்னால் இந்த ஜகத்து என்று சொல்லக்கூடிய இன்னொன்று இருக்கிறதே, அது எந்த கேட்டகரியில் போடுறது? அது 2 இருக்கும் பொழுது நம்ம அத்வைதத்துக்கு போகவே முடியாது. 2 அல்ல என்று சொல்லணும்னு சொன்னால் ஒன்றை நாம் பொய்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. 2 நிலா தெரிகிறது என்றால் ஒரு நிலா தான் அங்கே இருக்குது, இன்னொரு நிலா பொய்யாக உனக்கு தெரிகிறது. எந்த நிலா தெரிகிறது? உண்மையான நிலா தான் இன்னொன்றாக தெரிகிறது, தானே? அப்போ பிரம்மம் தான் இருக்கிறது. இப்போ ஜகத்து பிரம்மம் தான் ஜகத்தாக தெரிகிறது. 2 நிலா, ஒரு நிலா பிரம்மம், இன்னொரு நிலா ஜகத்து. அப்போது 2 நிலா வானத்தை தனித்தனியாக தெரியுது அப்படின்னா, அந்த மாதிரி இந்த பிரம்மமும் ஜகத்தும் 2 தனி இல்லை. இந்த பிரபஞ்சத்தெல்லாம் தள்ளிட்டு அந்த பக்கமாக போனால் பிரம்மம் உட்காந்துட்டு இருப்பார் போகிறது, அப்படி கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே பிரம்மம் தாயா. அப்போ பிரம்மத்தை எப்படி நான் பார்க்கறது? ஜகத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா பிரம்மத்தை பார்க்கலாம். ஜகத்தை பார்க்காம எப்படி பார்க்கறது அப்படின்னு நான் சொன்னால், இந்த பானையை பார்க்காம களிமண்ணை உங்களால் பார்க்க முடியுமா? தாராளமாக பார்க்கலாமே. அதுக்கு ஒரு புத்தி தானே சார். கண் பானையை பார்க்குது, இருந்தாலும் புத்தியில் இது களிமண்ணு நான் பார்க்குறேன். அப்போ உன்னால் 2 பார்க்க முடியுது இல்லையா? பானையும் பார்க்கிறாய், களிமண்ணும் பார்க்கிறாய். 2 பார்க்குறியா? 2 நிலா மாதிரி தனித்தனியாக பார்க்குறியா? இல்லை இல்லையா? அப்போது இந்த திருஷ்டியில் எங்கிட்ட என்ன இருக்குது? பானை திருஷ்டியும் இருக்கிறது, மண் திருஷ்டியும் இருக்கிறது. இருந்தாலும் நான் ஒரு திருஷ்டியில் தான் இருக்கிறேன். 2ம் ஒன்று தான். இது இந்த ஷேப்பில் இருக்கிறதுனால பானைன்னு சொல்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல நாம் இருமையை நீங்கி ஒருமைக்கு செல்ல முடிகிறது. அதே பக்குவத்தில் மனதை பழக்கி இந்த அகில உலகங்களுமே பிரம்மனுடைய ஒரு தோற்றம் என்று நாம் புரிந்து கொள்ளும். சரி, பிரம்மம் தான் இதை தோற்றுவித்தது அப்படின்னு சொன்னால், அல்லது பிரம்மம் தான் இப்படி ஜகத்தாக உலகமாக உடல்களாக தெரிகிறது என்றால், இதற்கு என்ன காரணம்? எப்படி இந்த பிரம்மம் இதை சாதிச்சுது? தன்னை மறைத்து கொண்டு உலகமாக எப்படி காட்டுது?
அப்போ நீ பிரம்மத்துக்கு வேற ஆர்த்தினாக்கா நீ வந்து கேள்வியெல்லாம் கேட்கலாம். நீ தானே பிரம்மம், அப்போ உன்னை தான் நான் கேட்கணும். ஏன்பா நீ வந்து தனியாக இருக்கும் பொழுது அறிவு ஸ்வரூபமான அளவற்றவனாக இருந்து கொண்டிருக்கும் போது அளவுடையதாக உன் மனது உடம்பை நீ பார்க்கிறாய், எப்படி பார்த்த நீ சொல்லு. எப்படி கேட்டாலும் கேள்விக்கு ஒரே பதில் தான் சொல்லி ஆகணும். பிரம்மம் எப்படி தன்னை மறைத்து கொண்டு உலகத்தை காட்டியது, அதே கேள்வி தான் கேட்குறேன். ஏன்னா பிரம்மம் தான் ஆத்மாங்கிறதுனால நீ எப்படி உன்னை மறந்து போய் மனம் உடம்பு உலகம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்? தெரியாததுனால தான் சார். கரெக்ட். பிரம்மம் தன்னை மறைத்து கொண்டு உலகத்தை காட்டுவதற்கு தனக்கு தன்னுடைய பிரம்மமும் தெரியாதனால இல்லை, நல்லா தெரிஞ்சதுனால. ஏன்னா அது சர்வவித் சர்வஜம். அதுதான் நம்ம பார்த்தோம். என்ன இது திரும்ப திரும்ப இதே மந்திரத்தில் இருக்கிறோன்னு இருக்காதீங்க. இதுதான் ஆணிவேர். பிரம்மம் சர்வஜம் சர்வவித். ஆனால் நான் அப்படி இல்லை. பிரம்மமாகவே என் ஆத்மா இருந்தாலும் நான் அல்பஜ்ஞன். சர்வவித்துன்னு நம்ம சொல்லவே முடியாது. அல்பஜ்ஞன் போது என்ன செய்ய முடியும்? அப்போது இந்த பிரம்மமாக இருக்கின்ற போது இந்த உலகமாக தோன்றும் பொழுது அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆத்மாவாக நான் இருந்து கொண்டு உலகமாக உடலாகவும் உலகமாகவும் நான் பார்ப்பதற்கு காரணம் என்ன? ஆத்மாவை தெரிந்து கொள்ளாததனால். அப்போ அறியாமை தான் இருமைக்கு காரணம். நான் உலகம் ரெண்டாக பார்ப்பதற்கு காரணம் உன்னுடைய அறியாமை. அப்போ அறிவு எங்கே இருக்க வந்து கொடுக்கணும்? என்னென்ன அறிவு கொடுக்கணும்? ஒன்று உண்மை, இன்னொன்று பொய் என்று சொல்லணும். அப்போது ஆத்மா உண்மை, உலகம் பொய்ன்னு சொல்லணும். அல்லது பிரம்மம் உண்மை, உலகம் பொய்ன்னு சொல்லணும். இப்போ என்ன பண்ணுறது? ஆத்மாவை பொய்ன்னு சொல்லிட முடியாது. சொல்லிட்டோம்னா நம்ம புத்த மதத்துக்கு போயிடுவோம். பிரம்மம் பொய்ன்னு சொல்ல முடியாது. சொல்லிட்டோம்னா புத்த மதத்தில் சூன்யவாதத்துக்கு போயிடுவோம். அல்லது வேறு இருக்கக்கூடிய யோகா சாங்கியர்கள் மாதிரி பேச வேண்டி வந்துடும். ஆனால் இதுவோ வேதம் சொல்லுது. அப்போ ஆத்மாவும் பிரம்மத்தையும் நாம் வந்து ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மம், ரெண்டு வேறு வேறு நினச்சிக்காதீங்க. தன்மையால் ரெண்டுமே ஒன்று. இதை நாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இல்லைன்னு சொல்லும்போது சொல்கிற ஒருத்தர் இருக்கணும், அவன் தான் ஆத்மா. அப்போ ஆத்மா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்வதற்கு. அப்போ ஜகத் இருக்குது. இப்போ ரெண்டும் தான் பிரம்மம்னா இந்த இருமையில் இது ஒரு நிலா, இது ஒரு நிலா, இது உண்மை நிலா, இது பொய் நிலா. அப்போது ஜகத்தை நாம் பொய்ப்பிக்கணும். ஆத்மாவை மெய்ப்பிக்க வேண்டும் என்றால் ஜகத்தை பொய்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. ஸோ we have to falsify, we have to negate in order to ascertain ஆத்மா. ஆத்மாவை அசர்டைன் பண்ணி அதை நிலைநிறுத்தணும். அது தான் இருக்கிறது, இரண்டற்ற ஒன்று என்று சொன்னால் இரண்டாவதாக தெரிகின்ற இந்த ஜகத்தை எப்படியாவது நம்ம அழிக்க வேண்டும். ஜகத்தை அழித்திடணும்னு பாரதி சொல்கிறார். இந்த ஜகத்தை எப்படி அழிக்கிறதுங்க? களிமண் தான் இருக்கிறது, பானை இல்லை என்று நாம் முடிவு கட்டினோன்னா பானையை நம்ம என்ன பொய்ப்பித்தால் போதுமே தவிர பானையை நம்ம அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பொய்ப்பிக்கணும்? பானைன்னு வந்து என்னுடைய கற்பனை தான் சொல்கிறது. இந்த வடிவத்திற்கு என் புத்தியிலிருந்து பிறந்த பெயர் பானை. இங்கிலீஷ்காரன் பாட் என்று சொல்வான், அவன் புத்தியில் தோணும். ஆனால் பொருள் எல்லாருக்குமே களிமண் தான். ஆனால் பானையாக அவர்கள் பயன்படுத்தும் போதே சொல்கிறாங்க, பயன்படுத்துகிறது தானேங்க பானை. இது உடைச்சி போட்ட பிறகு வேறு வேறு பேர் சொல்லிடுவோம் இல்லையா? ஓடு, சிரட்டை, ஏதாவது ஒன்று சொல்லுவோம். இந்த பயன் கருதி தான் நாம் உலகத்தை நாம் வந்து பல பெயர்களிட்டு அழிக்கிறோம். பயனில்லாத ஒரு பொருளுக்கு நாம் பெயரை வைப்பதே இல்லை. பயனில்லாத ஒன்றுக்கு நம்ம பெயர் வைப்போமா? பயனில்லை அப்படின்னு ஒரே பேர் வச்சுக்குவோம். பெயரெல்லாம் எங்கே இருக்குதோ உன்னுடைய விவகாரத்துக்கு அது பயன் தருவதனால தான். தூக்கத்தில் நீ வந்து எந்த பயனையும் அனுபவிக்காதனால எல்லா பெயர்களையும் விட்டுட்டுற. உனக்கு ஏதாவது பெயர் இருக்கா? உன் பெயரே உனக்கு தெரியாது. உடம்பு வந்த உடனே முதல் பயன் எனக்கு இந்த உடம்பை எப்படி பயன்படுத்தணும்னா நான் யாருங்கிற நேம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ ஜகத்தை நாம் வந்து இல்லை என்றும் சொல்ல முடியாது,
இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதை பொய்ப்பித்தே ஆக வேண்டும் என்றால் ஒன்றுதான் உண்மை. இன்னொன்று அறியாமையினால் இரட்டையாக தெரிகிறது. அந்த அறியாமையினால் தோன்றுகின்ற ஜகத்தை அறிவினால் நாம் பொய்ப்பிக்க வேண்டும். அறியாமையினால் உண்மை என்று தெரிவதை அறிவினால் பொய் என்று நிரூபிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய சித்தாந்தம். இதற்கு இந்த உபனிஷத் பயன்படுத்துகின்ற உக்தி நாமரூபம். ஜகத்தை நாம் நாமரூபம் என்று நிரூபித்து விட்டால் ஒரே செகண்டில் பொய்ன்னு சொல்லிடலாம், அது இல்லைன்னு சொல்லலாம். ஏன்? நாமரூபத்திற்கு இருக்கும் இடம் எங்கே சொல்லுங்கள். ஒரு பெயரை சொல்லணும்னா அதுக்கு புத்தி இருக்கணும். புத்தி இருக்கத்தான் பெயர் வைக்கும். அந்த ஒரு சொன்னால் அதுக்கு ஒரு பொருளை புரிஞ்சுக்கிறது எங்கே புரிஞ்சுக்கும்? புத்தி. அப்போது நாமரூபத்தினுடைய உபலப்தி ஸ்தானம், உபலப்தின்னா அறிகின்ற இடம். நாமத்தையும் அதன் பொருளையும், சொல்லையும் பொருளையும், சொல்லும் பொருளுமாக இந்த ஜகத்தை சொல்லும் பொருளுமாக அறிகின்ற இடம் எங்கே? உன்னுடைய அறிவு அல்லது புத்தி. அப்போ புத்தியில் தான் நாமரூபம் இருக்கிறது. அதனால தான் புத்தி தூங்கும் பொழுது நாமரூபம் போயிடுது. நீ தூங்குற. புத்தி இருக்கும் பொழுது தான் நாமரூபம் வரும். நாமரூபம் இருந்தால் தான் உலகம் உனக்கு தெரியும். அதனால் உன்னால் உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது நான் சொல்லலை. உலகம் இருக்கிறது. புத்தி இருப்பதனால், புத்தியினுடைய தன்மை எல்லாவற்றையும் நாமரூபங்களாக பார்ப்பதனால இந்த ஜகத்தை நாம் நாமரூபமாக வைத்து கொள்ளலாம். அப்போ நாமரூபத்துக்கு இருப்பிடம் புத்தி. அந்த புத்தியை என்ன அதுக்கு எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது? இப்போ 2 கேள்வி வந்துட்டோம். ஆத்மா ப்ளஸ் புத்தி அப்படின்னு 2 இருக்குது. இதில் நான் என்பது ஆத்மா, புத்தி என்பது நான் சொல்லலாமா இல்லையா? சொல்லித்தானே ஆகணும். இப்போ 2ல் ஏதாவது ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்தியா அல்லது பொய். இதை எதை நீங்கள் பொய்ன்னு சொல்ல போகிறீங்க? புத்தியையா ஆத்மாவையா? நான் என்பது எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். புத்தி தோன்றி மறையும். இந்த புத்தி நனவில் ஒரு புத்தி, கனவில் ஒரு புத்தி, தூக்கத்தில் சூன்யமாயிடுது, இருட்டு புத்தி. பகல்லையே கூட எத்தனை புத்தி இருக்கு தெரியுமா நமக்கு? அவன் புத்தியே சரியில்லை. அவன் புத்தி அப்படி தான்பா. அவன் புத்தியை காமிச்சிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துல புத்தியை மாற்றிக்கிட்டே தான் இருக்கிறோம். எப்பொழுதும் மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையற்ற ஆத்மாவை சார்ந்து இருக்கிறது. புத்தி இல்லாமல் ஆத்மா இருக்கும். ஆனால் ஆத்மா இல்லாமல் புத்தி இருக்கவே முடியாது. ஏன்னா புத்திக்கு சுயமான அறிவு கிடையாது. இதனுடைய பிரதிபலிப்பு அறிவு. இப்படியெல்லாம் நம்ம பல முறை பேசியிருப்பதனால இந்த ஞானத்தை கொண்டு பார்த்து கொண்டே இந்த ஜகத்தை பொய் என்று உன்னால் சொல்ல முடிந்தால் இந்த உலகத்திலிருந்து வருகின்ற துன்பம் எல்லாம் உனக்கு இருக்காது. உன் மனதை பார்த்து கொண்டே இந்த மனம் பொய் என்று நினைத்துவிட்டால் மனதினால் உண்டாகின்ற தொல்லையெல்லாம் உனக்கு இருக்காது. பார்த்து கொண்டே இந்த புத்தியை இல்லை என்று சொல்லிவிட்டால் புத்தியினால் வருகின்ற குழப்பங்களும் மோகங்களும் உனக்கு இருக்காது. அப்போ நாம் என்ன சொல்கிறோம்? ஆத்மாவை வைத்து கொண்டு உலகத்தை தள்ளிவிடுன்னு நான் சொல்லலை, உலகத்தை பொய்ப்பித்து விடுன்னு சொல்கிறோம். பொய்ப்பித்து விடுனா நிலையற்றது, அளவுடையது என்று அதை நிறுத்தினோம். நான் நிலையானவன், அளவற்றவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நீ உனக்கு என்ன இஷ்டம்? நிலையானவன், அளவற்றவன் தான் ஆசைப்படுற. அதுவாக தான் இருக்கிற. ஏன் இதை தெரிஞ்சிக்க மாட்டேங்கிற? புத்தி நிலையற்றது, அளவுடையது. ஆனால் அதை நானுன்னு சொல்கிறது உனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ அஞ்ஞானிகள் எல்லாமே புத்தியை நான் என்று நிலைநிறுத்திக் கொள்வதனால அவள் புத்தியினுடைய வரம்புகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. புத்தியினுடைய வரம்புகளை தான் அவங்க வாழ முடியும். ஆனால் ஆத்மாவை என்று தன்னை அறிந்து கொண்டவன் புத்தியை பொய்ப்பித்து விட்டால் புத்தியை ரொம்ப அழகாக பயன்படுத்துவான். புத்தியினுடைய வரம்புகளெல்லாம் அவனை ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் நான் வரம்பற்றவன், கூடஸ்த ஆத்மா, மாறாதவன், நிலையானவன் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். இந்த ஞானத்தை புகட்டுவதற்காகத்தான் இந்த மந்திரமே இவ்வளவு நேரம் பேசப்பட்டது. இனிமேல் இந்த நாமரூபத்தை பற்றி அதிகமாக நம்ம பேச வேண்டியதில்லை. இதுக்கு எதுக்காக சொன்னேன்னா, படிப்படியாக 3 வகுப்பில் நாமரூபங்களை விளக்கி நாமரூபம் என்ற சொல்லை
அறிமுகம் செய்து, எதுக்காக அறிமுகம் பண்ணோம்னா, இந்த ஜகத்தில் இருக்க எல்லாமே பிரம்மத்தை நாம் ஜகத்தாக பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? பல நாமரூபங்களை வைத்து பார்க்கிறோம். ஒரே பொருளை ஆளாளுக்கு பல நாமரூபங்களில் பார்ப்பது போல, ஒரு நகைக்கேட்டில் ஒரே தங்கத்தை, 1 கிலோ தங்கத்தை பல லட்சம் கணக்கான நகைகளாக செய்து மூக்குத்தி வளையல் வைக்கிறாங்க. அது நாமரூபங்கள் தான் இருக்குது. ஆனால் இருப்பது தங்கம் என்கின்ற ஒரு பிரம்மம். ஒரு பிரம்மத்தை நாமரூப விசேஷங்களால் ஜகத்தாக பார்க்கிறோம். அது என்ன சொல்கிறோம்? நகை உலகம், ஆபரண உலகம்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிறது பிரம்மம் என்கின்ற தங்க உலகம்தான். ஒரு தங்க உலகத்தை பல கோடி நகைகளாக பார்க்கும் பொழுது எதனால் நம்ம பார்க்கிறோம்? நாமரூபங்கள் இருப்பதனால தான். அதெல்லாம் உருக்கி தங்கமாயிட்ட பிறகு எங்கே போச்சு அந்த நகைகளெல்லாம்? நாமரூபங்களை தான் இருந்துச்சு, தன்மை இழக்கலையே இல்லை. நகைகளெல்லாம் உருக்கி தங்கமாயிட்டோம்னா அதெல்லாம் அழிஞ்சு போச்சா? அப்படியே இருக்குது. 10 கிலோ தங்கத்தை வைத்து கொண்டு 1 லட்சம் நகைகளை செய்தால் உருக்கினாக்க மறுபடியும் 10 கிலோ தங்கம் கிடச்சிடும். ஆனால் நகைகளெல்லாம் காணா போயிடும். அப்போ நகைகளெல்லாம் காணா போச்சுன்னா என்ன அர்த்தம்? முதல்ல இருந்ததா? அப்பவும் தங்கம் தான் இருந்தது. அப்போ நகைகளுக்கு என்ன யோக்கியதை? நாமரூபங்கள் தான். ஒரு வடிவம், அதுக்கு ஒரு பெயர், வடிவம் ஒரு பெயர். நாமரூபங்களெல்லாம் அது அழிந்து போன பிறகு எப்பொழுதும் இருக்கின்ற தங்கம் நிலைப்படுகிறது. அதுபோல இந்த பிரபஞ்சத்தை நாமரூபமாக பார்க்காமல் உன் புத்தியினால் பார்த்தால் அப்பொழுது எல்லாமே நாமரூபத்தை கடந்த பிரம்மமாக உனக்கு காட்சி தரும். ஓ, அது எப்படி சார் காட்சி தரும்? எனக்கும் அப்படி தான் காட்சி தருது. நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அதே தான் நானும் பார்க்குறேன். ஆனால் என்னோட கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு என்ன சொல்லுது? நான் பார்த்து கொண்டிருப்ப நாமரூபம் பிரம்மத்தின் மீது நான் சுமத்தி வைத்தது. தங்கத்தின் மீது நான் வளையலை பார்க்கிறேன், தங்கத்தின் மீது மோதிரத்தை பார்க்கிறேன், தங்கத்தின் மீது நெக்லஸை பார்க்கிறேன் என்று பலர் நீங்கள் சொல்லுகிறீர்கள். இனிமேல் நீங்களும் சொல்லலாம், பிரம்மத்தின் மீது நான் என்னை பார்க்கிறேன், உன்னை பார்க்கிறேன், உலகை பார்க்கிறேன். பிரம்மத்தை தான் நான் பார்க்கிறேன். பிரம்மத்தை நான் பார்த்தால் இந்த உலகம் எனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. பொருட்டாக இல்லாது போனால் நாமங்களும் இருக்காது. நாமம் என்பது பெயர், பொருள் என்பது அதனுடைய பொருள் இல்லையா? நாமம் ரூபம், ரூபம் என்பது பொருள். இப்பொழுது பொருட்படுத்தாத நிலைக்கு வந்துடுறோம். உலகத்தை பொருட்படுத்தாமல் பிரம்மத்தை பொருட்படுத்துகிறோம். அந்த பிரம்மம் யார்? நான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜகத்தே நானே தான் என்று ஒரு ஐக்கிய பாவத்திற்கு வருகிறோம் இல்லையா? அதுதான் முற்ற முதிர்ந்த கடைசியான அத்வைத நிலை. அது அத்வைத சித்தி. இனிமேல் நாம் முண்டகத்தினுடைய மந்திரங்களாக பார்த்துக்கிட்டு மறுபடியும் தொகுப்புரையில் நம்ம பார்ப்போம். முதல் முண்டகம் முடிஞ்சுது, முதல் கண்டம் முடிஞ்சுது. 2வது கண்டத்தில் நாம் இதை அறிமுகப்படுத்தி வச்சோம். கவயக என்று சொல்லக்கூடிய கவிஞர்கள், அதாவது கவிகள் என்று சொல்வது ரிஷிகள், பண்டிதர்கள், அல்லது அத்வைதத்தை புரிந்து கொண்டவர்கள், மேதைகள். அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த பிரம்மம் மந்திரங்களால் சத்தியம் என்பதை உண்டாக்குகிறது. இதை அவர்கள் பார்த்தார்கள். யார்? கவையாக. அபஷ்யம் அப்படின்றால் பார்த்தார்கள். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்தது. பஷ்யம் என்றால் பார்த்தல், அபஷ்யம் என்றால் பார்க்கவில்லை என்று தானே அர்த்தம் அப்படின்னு ஒரு எதிர்மறை பொருள் வரும். இல்லை, அபஷ்யம் என்றால் நன்றாகவே பார்த்தார்கள்னு அர்த்தம். இந்த ஆ அங் என்ற பிரத்தியா, இது ஒரு அங் என்றது ஒரு சிறப்பு, மேன்மை, உயர்ந்தது என்ற அர்த்தம். பஷ்யன் என்றால் பார்த்தார்கள். அங் அப்பஷ்யன் அப்படின்னு பார்த்தா, அபஷ்யன் என்றால் நன்றாகவே பார்த்தார்கள், தெளிவாக பார்த்தார்கள்னு அர்த்தம். இப்போ காளிங்கிறோம், அவங்க நாக்கு நீட்டிட்டு கருப்பாக கையில் தலையார் முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மண்டை ஓடெல்லாம் கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அது நமக்கு பார்க்க பயமாக தான் இருக்குது. ஆனால் கூட அங்காளி அப்படின்னு போட்டுட்டோம்னா அவங்க மேன்மை தகுந்த அழகிய ரூபமுடைய அங்காள பரமேஸ்வரியாக காட்சி அளிக்கிறாங்க. அப்போ அங்கு என்பது என்ன செய்கிறோன்னா, ஏற்கனவே இருக்கின்றதுக்கு ஒரு மேன்மையை தருகின்ற சொல். இப்போ ஸ்லீப்புங்கிறான், என்ன தூக்கம், அவன் தூங்கிட்டு இருந்தான்னு அர்த்தம் என்ன சொல்கிறோம்? ஹி இஸ் அஸ்லீப்புங்கிறோம். அப்போ அஸ்லீப் இஸ்
ஹீஸ் அஸ்லீப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். தூங்காமல் இருக்கிறான்னு அர்த்தம். இங்கே ஏன் வந்து எதிர்மறை இல்லை. இப்போ இது ஆன்டிங்கிற மீனிங் கிடையாது. இப்படி நம்ம சில மொழி தெரிஞ்சுது. அபஷ்யன் என்றால் மிக நன்றாகவே இந்த கவயக என்று சொல்லக்கூடிய ரிஷிகள் பார்த்தார்கள். என்ன என்று சொன்னால், இந்த சத்தியம் என்று சொல்லக்கூடிய, இங்கே நம்ம வேதம்னு எடுத்துக்கலாம். வேதத்தினுடைய மந்திரங்கள் எல்லாம் 3 வகையான வேதத்தில் பலவிதமான சந்ததானியன விதவிதமாக பலவிதமாக விளக்கி கூறியிருக்குதான். என்ன? கர்மணி, நிறைய கர்மங்களை சொல்லியிருக்கிறது. இப்போ வேதத்தில் என்ன இருக்குதுன்னா, சொல்லி அடங்காத எண்ணிக்கை அடங்காத கர்மங்கள்லாம் இருக்குது. கர்மங்கள்லாம் என்ன? இப்போ நீங்கள் வந்து சமையல் புஸ்தகத்தை ஒன்று வாங்குறீங்க வச்சுங்க. அந்த புஸ்தகம் வந்து பிராமணால் சமையல் புஸ்தகம் அல்லது மாமி சமையல் புஸ்தகம்னா, நமக்கு தெரிஞ்ச வெஜிடேரியன்ஸில் வந்து புதுசாக ஏதாவது அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ பக்கமாக பார்க்கலாம். இனிப்பு வகைகள், கார வகைகள், அப்புறம் சூப்பு வகைகள், உணவு வகைகள் இப்படின்னு நிறையா அவங்க போட்டிருப்பாங்க. இது ஒன்று செய்வதற்கு எப்படி செய்யணுங்கிற முறையெல்லாம் போட்டிருப்பாங்க. இதை இவ்வளோ எடுத்துங்க, இதை எடுத்துங்க, இந்த மாதிரி தண்ணியை ஊற்றுங்க, இப்படி பிசைங்க, இவ்வளோ நேரம் காத்துருங்க, இதெல்லாம் போட்டிருக்குறாங்க இல்லையா? ஒவ்வொன்றுமே ஒரு ரெசிபி. அந்த ரெசிபிக்கு வந்து ஒரு அது பேர் கர்மாணின்னு பேர். அப்போ வேதத்தில் எத்தனை ரெசிபி இருக்குது? உண்மையிலே நாமெல்லாம் ரெசிபி எழுதுகிற மாதிரி கடவுளே ரெசிபி எழுதி கொடுத்துருக்காரு. என்னென்ன செய்தால் என்னென்ன கிடைக்கும். அப்போ செய்யணும், அனுபவிக்கணும், செய்யணும், அனுபவிக்கணும். கர்த்தா போக்தா, கர்த்தாவும் போக்தாவாகவே நம்மளை வைக்கிறதே இந்த வேதம் தான். அதே இந்த கர்த்தா போக்தாவாக செய்த வேதம் தான் வேதாந்தத்தில் நீ கர்த்தாவும் இல்லை போக்தாவே எதுவும் செய்யாதேன்னு சொல்லுது. அப்போ வேதம் 2ஆக பிரிந்து டபுள் கேம் ஆடுது. முதல் கேமில் என்ன செய்யுது? உனக்கு அறியாமையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் ஆசைப்பட்டு காமமாக இருக்கிறதில்ல, சத்தியகாமா, எதெல்லாம் அடையணும். சத்தியம் என்று சொல்வது புண்ணியம். இந்த புண்ணியத்தில் ஆசைப்பட்டு இன்ப சுக துக்கங்களை அனுபவிக்கணுங்கிற ஆசைப்படுகிற மனிதனாக உன்னை கூப்பிட்டு, சத்தியகாமா இங்கே வா, என்ன வேணும்னு அவன் பெருசாக பட்டியல் போடுறான். ஓகே, வேதத்தில் உனக்கு ரெசிபி இருக்குது, அந்த ரெசிபியை பயன்படுத்தி நீ இதெல்லாம் அடைஞ்சிக்கங்கிறான். ஆளாளுக்கு ஒவ்வொன்று தேவைப்படுது இல்லையா? ஒருத்தருக்கு வந்து புகழ் தேவைப்படுது, இன்னொருத்தருக்கு வந்து பணம் தேவைப்படுது, இன்னொருத்தருக்கு வந்து வாழ்வதற்கு இடம் தேவைப்படுது, உணவு தேவைப்படுகிறது. ஆளாளுக்கு ஒன்று தேவைப்படுது. நிச்சயமாக குசேலன்னு சொல்லக்கூடியவனுக்கு 27 குழந்தைங்க அவனுக்கு ஏற்கனவே பிறந்துடுது. அவன் வந்து இன்னொரு குழந்தைக்கு வந்து வேதத்துக்கிட்ட போவான. வேதம் குழந்தை பெற்றுக்கிறது ஏதாவது ஒரு கர்மா இருக்குதா அப்படின்னா இருக்குது. புத்திர காமேஷ்டி யாகம் செய் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக குசேலன் செய்ய மாட்டான். சுதாமன்னு பேர். அந்த சுதாமாவுக்கு ஏற்கனவே 27 குழந்தைங்க இருக்குது. அவன் போய் நிச்சயமாக இந்த கர்மம் செய்ய மாட்டான். அவனுடைய ரெசிபி வேறு இருக்குது. வேதத்தில் பொருள் வேணும். அவன் பொருள் வேணும்னு சொல்லுவோம். பிரார்த்தனை பண்ணி இந்த 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 விஷ்ணுவை நீ வந்து பிரார்த்தனை பண்ணி அவங்ககிட்ட மூலம் அவங்க லக்ஷ்மி மூலம் உனக்கு பணம் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக என்ன பண்ணுறான்? வேத கர்மாவை புரிஞ்சுக்கிட்டு நேராக கண்ணன்கிட்டே போயிட்டான். கண்ணன் என்ன சொன்னான்? அவங்ககிட்ட அவன் தான் வந்து விஷ்ணு ஆச்சு. அவன் வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. எப்படி அவளை வாயில் போடும்போது இவனுக்கு லக்ஷ்மி வந்துடுச்சு. லக்ஷ்மி கையில் பிடிச்சிட்டாங்க. அப்போது சுதாமனுடைய கர்மா வேறு, அவனுடைய பகுதா சந்ததானிங்கிறதுல அவனுடைய செலெக்ஷன் வேறு. இப்போ நிறைய செலெக்ஷன்ஸ் கொடுக்கறது, பகுதா சந்ததானி நிறைய செலெக்ஷனை வச்சுருக்கிறது. இந்த மந்திரங்களாக வேத மந்திரங்கள் அது 3 வகையாக இருக்கிறது. திரேதாயாம், ருக்கேஜர், சாமம் என்று இந்த ரிஷிகள் பார்த்தாங்களாம். மனிதர்களே, சத்தியகாமர்களே, ஏதாவது அடையணும் ஆகணும்னு நினைக்கிறீங்களே, கர்த்தா போக்தாவாக இருக்கிறீங்களே, சாதன சாத்தியத்திலேயே வாழ்க்கையை ஓட்டுறீங்களே, இதை செய்தால் அது கிடைக்கும், இந்த சாதனத்தில் இது சாத்தியம், இது சாதனத்தில் இது சாத்தியம் என்று சொல்கிறீங்களே, உங்களுக்கு எல்லா விதமான சாதன சாத்தியங்களும் வேதத்தில் நிரம்பி இருக்கிறது. நீங்கள் அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் சரியான வழி. எப்படி? சுக்ருதஸ்ய லோகே, நீங்கள் விரும்புகின்ற நன்றாக செய்யப்பட்ட உலகங்கள். உங்களுக்குன்னு ஒரு உலகம் செய்துக்கிறீங்க இல்லையா? அவன் பாருங்கள், அவனுக்குன்னு ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சி வாங்கி கட்டி அதில் உள்ளே போய் சகமாக இருக்கிறான். அப்போ பார்க்கும்போது வந்து சுக்ருதஸ்ய லோகே. நாம் ஒரு லைப்ரரியில் போய் உட்காந்தா கூட நமக்குன்னு ஒரு பிடிச்ச இடத்துல போய் உட்காந்துக்கிறோம். பீச்சில் போய் உட்காந்து எல்லாரும் சொன்னோம்னா நமக்குன்னு ஒரு இடத்த நம்ம தேடி பிடிச்சி போய் உட்காந்துக்கிறோம். அது வந்து சுக்ருதஸ்ய லோகே.
கிருத என்றால் செய்தது, சுக்கிருதம் நன்றாக செய்யப்பட்ட உலக அனுபவங்கள். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் எனக்கு வேண்டாம், இந்த இடம் வேண்டாம், இன்னொடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறோம். புது புது அனுபவத்தை நம்ம தேடுறோம். நம்மலாம் அனுபவத்தை தேடுகின்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஹண்டர்ஸ். எது வந்தாலும் ஒரு டூத் பேஸ்ட் கூட வந்ததுன்னா, புது டூத் பேஸ்ட் வந்ததுன்னா உடனடியாக அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும், அந்த அனுபவம் வேணும்ன்ட்டு அதை உடனடியாக அதுக்கு மாறிடுறோம். சோப்பில் மாறுறோம், க்ரீமில் மாறுறோம், ஹோட்டலில் மாறுறோம், ட்ரெஸ்ஸில் மாறுறோம், தலைமுடியில் மாறுறோம், இடத்துலையே மாறிக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை நாள் இங்கேயே இருக்கிறது, அங்கே போய் பார்க்கலாம், வெளிநாடுக்கு போய் பார்க்கலாம், கொஞ்சம் கும்பகோணத்தில் இருக்கலாம், காசிக்கு போகலாம், ஹிமாலயா போகலாம். இப்படின்னு ஒவ்வொரு இடத்தும் நம்ம அனுபவத்தை தான் தேடுகிறோம். யாருமே ஒரு அனுபவத்தை வந்து போதும்னு சொன்னதே இல்லை. யாராவது அனுபவம் போதும்னு சொல்லுவாங்களா? தியானத்தில் கூட புது புது அனுபவம் தான் அவங்க தேடிக்கிட்டு வேண்டியே இருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த அனுபவ உலகங்கள் தான் சுக்ருதஸ்ய லோகே. நன்றாக செய்யப்பட்ட உன்னுடைய சுற்றுச்சூழலை நீ அமைத்து கொள்ள வேண்டுமானால் வேதங்கள் தருகின்ற விதவிதமான கர்மங்களை செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. ஏஷவ பந்தா, இது தான் இந்த பந்தான்னா வழி, பாதை. இந்த பந்தாவை தவிர உனக்கு வேறு வழி இல்லை என்று இந்த மந்திரம் நமக்கு சொல்லுது. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கர்மத்தை செய். ஏன்னா கர்மத்தை செய்தால் தான் உனக்கு பலன் கிடைக்கும். எந்த கர்மத்தை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னா தர்மத்தை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். அதர்மத்தை செய்தால் உனக்கு பலன் கிடைக்கும், அதனுடைய பலன் இன்னொன்றும் இருக்குது, அது உனக்கு தெரியாது. அதிர்ஷ்ட பலனாக பாபம் உண்டாகி உனக்கு துன்பங்களும் விளையாகும் என்று புரிஞ்சுக்க. அப்போ வேதனை சொல்லுது, தர்மப்படி உன்னுடைய சுக்ருதஸ்ய லோகத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கிறது என்று பெருசாக பட்டியலை போட்டிருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது சத்தியகாமா கர்ம பலத்தில் விருப்பமுடையவர்கள் ஆச்சரத அனுஷ்டானம் செய்து அவர்களுக்கு இஷ்டப்பட்ட பலனை அடைவார்கள். இதுவே வழி, மார்க்கம் என்று இந்த மந்திரம் சொல்லிச்சு. அடுத்த மந்திரம், யதா லேலாயதே ஹி அர்ஷிஹி சமித்தே ஹி வியவாகனே தத் ஆஜ்யபாகவ் அந்தரேனே ஆகுதி பிரதிபாதையேத் என்று இந்த மந்திரம் சொல்கிறது. இந்த சொற்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் நாம் புரிந்து கொள்வோம். எப்பொழுது, யதா, சமித்தே என்றால் நன்று தூண்டிவிடப்பட்ட எரியூட்டப்பட்ட, வாகனே நெருப்பில், நெருப்புக்கு இப்படி ஒரு பேர், அர்ச்சி சுடரானது, லேலாயதே அசையும் பொழுது, ததா அப்பொழுது அந்த தீயின், ஆஜ்யபாகவ் என்றால் வடப்பகுதிக்கும் தென்பகுதிக்கும், அந்தரேனே இடையில், ஆகுதி யாக பொருள்களை பிரதிபாதையேத் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று இந்த மந்திரம் சொல்லுது. திடீர்னு வேதாந்தத்தை விட்டு கர்மகாண்டத்துக்கு இது போகுது. உபனிஷத்தில் முண்டகம் ஒரு திடுக்கிடும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஆரம்பத்தில் பிரம்மத்தை சொல்லன்னு வந்துட்டு அதைத்தானே அங்கிரஸ் சவுனகங்கிட்ட போய் கேட்டார். எனக்கு எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டது சமமோ அதை சொல்லுங்கன்னு தான் ஆரம்பிச்சது. அப்போ நேரடியாக பிரம்மத்துக்கு வராமல் பரவித்யா அபரவித்யான்னு சொல்லிவிட்டு, பரவித்யா கொஞ்ச நேரம் சொல்லிவிட்டு பிரம்மத்தை பற்றி சொல்லிவிட்டு நாமரூபங்கள் ஜெகத்தெல்லாம் சொல்லிவிட்டு திடீரென்று கர்மத்துக்குள்ளே நுழையுது. இதை ஒரு ட்ரிக். ஏன்னா உன்னனம் ஒரு வைராக்கியத்தை உண்டாக்க வேண்டும். வைராக்கியம்னா சலிப்பு, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த கர்மத்தை செய்து எனக்கு என்ன பயன், அதெல்லாம் ஒரு கர்மம் அப்படின்னு விட்டுறோம். இல்லை, அந்த நிலை வந்தால் தான் தன்னை ஒருத்தன் உணர முடியும். இல்லைன்னா தன்னை வேறாக நினைத்து கொண்டு இந்த கர்மத்தில் கிடைக்கின்ற பலனுக்கு குறிச்சே போவான். எதை பார்த்தாலும் கண்ணுக்கு கிடைக்குமா 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 அப்படின்னு பார்ப்பான். எதை செய்தால் கிடைக்கும், எதை செய்தால் கிடைக்கும், அங்கே போனால் கிடைக்குமா, அவரை பார்த்தா கிடைக்குமா, இதை செய்தால் பலன் வருமா, அப்படி என்று ஒவ்வொன்று முறையும் செய்வதெல்லாம் பார்த்தா கர்மத்தின் மீது கிடைக்கின்ற பலன் ஆசையில் அவன் செய்கிறான். ஆனால் தன் மீது இருக்கின்ற ஆசையில் தான் அதெல்லாம் செய்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. தன்னை அவன் அறிந்து கொள்ள வரணும்னா முதல்ல அவன் வேறாக தன்னை நினைத்து கொண்டிருக்கிறான் இல்லையா, கர்த்தா போக்தாவாக, அதில் உண்டாகின்ற இன்பத்தின் மீது ஒரு வைராகியம் வரணும். அது ஒரு இன்பம் சொல்லிட்டு இருந்தான். என்ன எதை இன்பம் சொன்னான், நான் பார்க்காததா, அதெல்லாம் வெத்து, இல்லை யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எப்போ ஒருத்தன் அவனுக்கு புரியும் என்றால், அதன் மீது ஒரு வைராகியம் தோன்றும் பொழுது. ஒரு அழகாக ஒரு டம்ளரில் நல்ல பால் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஹோட்டலில், பாதாம் பால்,
குடிக்கலான்னு நினச்சி எடுக்கும் பொழுது அது மேலே ஒரு ராகம் உண்டாகுது இல்லையா? ராகம்னா வெறுப்பு, எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு. ஆனால் ஒரு விழுந்துச்சு. இப்போ என்னாச்சு? வைராகியம். வேண்டாங்க சார், சாப்பிடுங்க சார். இல்லை வேண்டாம் வேண்டாம். அல்லது எடுத்து போட்டு சாப்பிடுங்க சார். வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற. இதுதான் வைராகியம். கண் முன்னே இருக்குது, உங்களுதே தான், இருந்தாலும் வேண்டாங்கிறீங்க. இதுதான் வைராக்கியம். கண் முன்னே இருக்கணும், உங்களுதாக இருக்கணும், இருந்தும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது பேர் வைராக்கியம். முதல்ல கண் முன்னே இருக்கணும். சில பேர் கண்முன் வராத வரைக்கும் எனக்கு வேண்டாம் வேண்டாமா. இப்போ பாருங்க என்ன இதை காட்டவே இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லுவாருங்க. காட்டியிருந்தால் விஷயமே வேறு. ஆனால் கண்முன்னில் கட்டாயம் இருந்தும் அவன் வேண்டான்னு சொல்லணும். கண்முன்னில் இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தண்டா இருந்தால் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. எடுத்துங்க சார், வேண்டாங்க. ஏங்க அது எந்த இல்லைங்க. கண்முன்ன இருந்தும் அது ஒன்று தான் இருக்கணும். அப்படி இருந்தும் நீ வேண்டான்னு எப்போ சொல்கிறியோ அப்போ உனக்கு அந்த விஷயத்தில் வைராகியம் வந்துருச்சுன்னு நினச்சோம். அதே மாதிரி இன்னொரு பொருள் கண் முன்னே இருந்து அதன் மீது அது உனதாகவும் இருந்து நீ வேண்டான்னு இப்போ சொல்கிறியோ, கட்டாயம் கண்முன்னில் இருக்கணும், அது உன்னுடையதாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் இருந்தும் எவன் ஒருவன் எனக்கு அது தேவையில்லை என்று சொல்கிறானோ அப்பொழுது அந்த விஷயத்தில் அவனுக்கு வைராக்கியம் உண்டாகிறது. வைராக்கியம்ன்றது நம்ம தமிழில் இருக்கிற அர்த்தம் கிடையாதுங்க. இந்த இது பற்றின்மைன்னு அர்த்தம். பற்றின்மைன்னா துறவு, துறவுன்னா சந்நியாசம் அல்லது தியாகம். இத்தனை அர்த்தம். தியாகம், துறவு, பற்றின்மை, வைராக்கியம் எல்லாம் ஒன்று தான். யாரால் தியாகம் பண்ண முடியுதோ அவங்களுக்கு காரணம் அது மேலே பற்று இல்லாதனால தான். பற்று இருந்தால் எப்படிங்க தாகம் கொடுக்க முடியும்? அவங்க தானம் தான் கொடுக்க முடியும். கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க. வைத்து கொண்டு கொடுத்தால் அது தானம். எல்லாவற்றையும் எனதிலே எனக்கு பிடிக்க தேவையில்லைன்னு தூக்கி போட்டோம்னா அது தியாகம். பழைய கந்தல், பிஞ்சு போன செருப்பு, லொடக்குன்னு ஓடக்கூடிய ஒரு வண்டி எடுத்துகிட்டு போக சார்ன்னு சொன்னால் அது பேர் தியாகம். ஏன்னா உங்களுக்கு பயன்படலை. ஆனால் கண்முன்னில் இருக்கணும், உன்னதாக இருக்கணும், பயனுடையதாக இருக்கணும். அப்போது அது அப்பொழுதும் உன்னால் அதை விட்டுவிட முடியும் என்று சொன்னால் அது வைராக்கியம் என்று பேர். அதுதான் துறவு. துறவிகள்னாக்கா எல்லாருமே துண்டு கட்டிக்கிட்டு அப்படியே ரோட்டில் நடந்துகிட்டு இருப்பாங்க, கையேந்தி பிச்சை எடுப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். அவன் பங்களாக்குள்ளேயே இருப்பான். இருந்தும் ஒரு பொருள் கூட அவனுக்கு என்னுடையதுன்னு சொல்வதற்கு அருகதை இல்லாமல் இருக்கும். எதையும் அவன் தியாகம் செய்வது தயாராக இருக்கிறான். எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறான்னா அவன் முற்றும் துறந்த துறவி, அல்லது ஒரு சிலதில் மட்டும் துறந்த சம்சாரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலதில் துறவு இருக்குது, ஒரு சில துறவு இல்லைன்னு சொன்னால் அது நம்ம ஏற்றுக்க முடியாது. சில துறவிகள் 90 வயசு வரைக்கும் வாழுறாங்க. அவங்களுக்குன்னு எதுவுமே சொந்தமாக இல்லை. அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லாமலாம் போயிடுவாங்க, சொத்து சுகம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அவங்க துறவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ சம்பாதிச்சு வச்சுருப்பாங்களே, அத்தனையுமே அவங்க திறந்துடுறாங்க. அப்படி ஒரு மூதாட்டி மரணப்படுகையில் இருந்தாங்க. எல்லாரும் சக துறவிகளெல்லாம் அவங்கள பார்த்து அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறாங்க. 90 வயசு பாட்டியம்மா, இத்தனை வயசு வைராக்கியமாக எதுவுமே பற்றலாமல் வைத்துட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. அப்போது அவங்கெல்லாம் அதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க கண்ணை மூடிட்டு. அந்தம்மா கடைசி நேரத்தில் ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு துறவி, பெண் துறவி, அவங்க இப்போ சமாதி ஆகிட்டாங்கன்னா, மகா சமாதி அடைச்சிட்டாங்கன்னா அவங்க நினைவாக அந்த ருத்ராட்சை மட்டும் நான் எடுத்துக்கிறேனே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனடியாக அந்த அம்மா படுத்துட்டு இருக்கிறத கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. துறவுங்கிறோம், எல்லாவற்றையும் திறந்துட்டாங்க. ஆனால் அந்த பற்றின்மை முழுசும் சேர்ந்து இப்போ இருக்கிற உடைமை மேலே ஒட்டிக்கும். உலகத்தை விட்டுட்டான், சொந்த விட்டுட்டான், ஜனங்களை விட்டுட்டான், சொத்தை விட்டுட்டான், எல்லாம் விட்டுட்டான். ஆனால் கடைசி வரைக்கும் போட்டிருந்தாங்க பற்றியா ஒரு ஆசையாக ஒரு மாலை அல்லது ஒரு தண்ணி ஊற்றுற கிண்டி, அது மேலே பற்று, அத்தனை பற்றும் சேர்ந்து விழுக்கும். ரொம்ப மோசமான பற்று அது. துறவிகள் வைத்திருக்கின்ற பற்று இருக்குதே, அது ரொம்ப மோசமானது. அந்த மரணப்படுக்கையில் அந்த அம்மா ருத்ராட்ச மாலையை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்கன்னா எவ்வளோ பற்று இருக்குது பாருங்கள். அப்போ உடம்பு மேலே எவ்வளோ பற்று இருக்குன்னு பாருங்கள். உடைமைகள் பற்றை நீக்கிறது மட்டுமல்ல, உடம்பின் பற்றையும் விடணும்.
அறிவு பற்றையும் விடணும், மனதின் பற்றையும் விடணும். அந்த பற்றின்மை விடணும் எல்லாத்தையும் எடுத்துக்கன்னு அர்த்தம் இல்லை. அதன் மீது வைக்கக்கூடிய ஒரு பற்றை மட்டும்தான் விடுமே தவிர அதை நாம் வந்து தள்ளி வச்சுறதில்ல, அதை நகர்த்தி வச்சுறதில்லை. அதில் தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பற்று நமக்கு பற்றின்மை வரணும். அற்றது பற்றனின் உற்றது வீடு தானே அப்படின்னு நமக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு சொல்லியிருக்குது. பற்று அற்றது எண்ணில், பற்று விட்டோம் என்றால் உற்றது வீடு தானே. என்ன கிடைக்கும்? வீடு என்னது? மோட்சம் தானே. அப்போ பற்று விட்டால் பற்றை விட்டால் மோட்சம் கிடைக்கும். இப்போ மோட்சம்ங்கிறது என்ன? விடுதலைன்னு அர்த்தம். பற்றை விட்டால் விடுதலை என்னன்னு அர்த்தம்? விடுதலைங்கிறது என்னென்னா, நீ பற்றிக்கிட்டு இருக்கிறல அதை விட்டாதான் அர்த்தம். நீ வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறல்ல, அந்த பிடிச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு தான் உனக்கு மோட்சம்னு. ஆமாம், நான் சொத்து சுகம் உறவு பற்று புகழ்னு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்ல, அதனால தான் எல்லா பிரச்சனையும். அதை விட்டுடே, உடனடியாக உனக்கு மோட்சம். அற்றது பற்றனின் உற்றது வீடு தானே. அந்த பற்றின்மை என்று சொல்லக்கூடிய வைராகியம் உனக்கு பூரணமாக வரணும்னா அந்த வைராகியத்திற்கு 4 நிலைகள் இருக்கிறது. பற்றின்மை முதல் ஸ்டேஜ், எப்படியாவது இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு வந்து பற்று விட்டுடணும், எனக்கு துறம் வேணும், இந்த ஒரு சிகரெட்டை விட்டுடுவேன், இந்த காஃபி குடிக்கிறத விட்டுட போகிறேன், இந்த மது அருந்து விட்டுட போகிறேன், எந்நேரமும் இதை போய் அதை வந்து பார்த்துட்டு அது இருக்கிறத நான் விட்டுடுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பற்றின்மை வரணும்னு சொன்னால், முதல் நிலை அந்த பற்றின்மை மீது ஒரு பற்று வரணும். ஏதாவது ஒரு பொருள் எனக்கு விடணும் அப்படிங்கிறத, ஒரு பொருள் குறித்த பற்றின்மை வேண்டும் என்கிற பற்று. இந்த பற்று முதல்ல உனக்கு வரணும். எதுக்கு? பற்றின் மீது ஒரு பற்று வரணும். இது ஃபஸ்ட்டு லெவல். 2வது லெவலில் அந்த பொருள் மீது ஒரு பற்றின்மை வரும். எப்போ? இது வரைக்கும் அது கண்ணெதிரில் தெரியாத வரைக்கும். கண்ணெதிரில் இல்லாத வரை. அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? அந்த 2வது நிலையில் அதை ஒதுக்குவாங்க. அந்த பக்கம் போக மாட்டாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ண மாட்டாங்க, அல்லது அந்த பொருளை வந்து எங்கேயாவது மறைச்சி வச்சுடுவாங்க. இல்லை யாருக்காவது வந்து கொடுத்து நான் அப்புறம் கேட்டால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா சொல்ல முடியாது, மறுபடியும் அவங்களுக்கு பற்று வந்தாலும் வரும். கண்ணெதிரில் இல்லாத போது அது வரைக்கும் வரக்கூடிய ஒரு பற்று இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஓகே, இதை விட இது பரவாயில்ல. 3வது, கண்ணெதிரில் இருந்தாலும் அதை பற்றி ஒரு ஆசையோ பற்றோ இல்லாத நிலை. இது கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சது. இது எப்படி நடக்கும்? கண்ணெதிலிருந்து கூட நீங்கள் தொட மாட்டீங்கன்னா பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. விவேகத்தினால். இது விவேக ஜன்யம். ஜன்யம்னா தோன்றுவது. எந்த விவேகத்தில் இது மாதிரி உண்டாச்சுங்க? தோஷ தரிசனம். தோஷ தரிசனம்னா அந்த பொருளில் இருக்கின்ற தோஷங்கள். காஃபி குடிக்கிறோம், அதை நான் விடணும் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற கெட்டத்தன்மையெல்லாம் பார்க்கணும். இது பண்ணோம், அது பண்ணோம், நமக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? அது மேலே இருக்கக்கூடிய சிறப்பான குணங்களெல்லாம் நம்ம பார்ப்போம். அது வந்து ஒரு விசேஷ தரிசனத்தை பார்த்துட்ருப்போம். அது மேலே இருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் தரிசனம் எப்படியா இருக்கும் அப்படின்னு அதை சாப்பிட்டு பார்த்தா அற்புதமாக இருக்கும். அது இவ்வளோ வந்து உற்சாகம் தரும் அப்படின்னு வந்து அது மேலே நன்மையை தான் பார்ப்போம். அது நட்பு கூட இருக்கலாம். அந்த பொண்ணோட பேசணும், அவளோட பார்க்கணும், அவங்களோட ஃபோன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இப்படின்ட்டு அவங்க வாயில் பேசுகிறம்போது யாருக்கு இருந்தாலும் ஏன் வாய் திறந்தாலும் முதல்ல அதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது மேலே இருக்கிற சிறப்பை மட்டுமே பார்ப்பார்கள். அப்புறம் பிடிக்காத போது எல்லா தப்பையும் சொல்லுவாங்க. அவங்க வாயில் திறக்கும் போதே அதை பற்றி தான் பேசுவாங்க. அது அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிச்சு, இப்படி மோசம், இப்படி மோசம். அது தோஷ தரிசனம்.
இப்படி இது தோஷ தரிசனம் எதனால் வரும்? விவேகத்தினால் வரணும். சும்மா பிடிக்கல, கோபம், எனக்கு கிடைக்கல, இந்த இந்த திராட்சை புளிக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஓடிடுச்சு. அது எட்டி பார்த்தது, அது எட்டலை, இந்த திராட்சை புளிக்கும் அப்படின்னு போயிடுச்சு. அது கிடைக்கலங்கிறதா உண்மை. அந்த மாதிரியான வைராக்கியம் கிடைக்கலங்கிறதுனால இருக்கிற வைராக்கியம் இல்லை. உன்னுடையது கண்ணெதிரில் இருக்கிறது, உன்னுடையது இருந்தாலும் நான் பயன்படுத்துமானே, எனக்கு அதில் இஷ்டமில்லை என்று சொல்லுவது காரணம் விவேகஜன்யம். எந்த விவேகம் என்றால், இந்த இன்பம் நிலையற்றது, இந்த இன்பம் எனக்கு நிலைக்காது. இது நான் அனுபவத்தில் பார்த்துட்டேன். எவ்வளோ நேரம், துளி நேரம் தான் சார், அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டு. ரெண்டாவது, இது என்னுடைய துன்பத்திலிருந்து தோன்றியது, துன்பத்திலிருந்து பிறந்தது. பிறக்கும்போதே துன்பத்தில் தான் பிறகுதான். ஒரு குழந்தை பிறக்கும்போதே தரித்திரத்தில் பிறகுது. எப்படி? இது ஐஸ்கிரீம் எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு துன்பம் தானே இருக்குது. அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு, அந்த பக்கமாக போகும்போது ஐஸ்கிரீம் கடை பக்கமாக வரும்போது அப்பாவை பிடிச்சி கையை இழுத்து அது வாங்கி கொடுத்துடணும். அப்படின்னும் போது காலையிலேருந்தே இந்த துன்பம் வந்துடுச்சு இல்லை? அது இப்போ ஐஸ்கிரீம் ஆசை, ஐஸ்கிரீமுங்கிற இன்பமே எதுலேருந்து பிறகுது? துன்பத்திலேருந்து பிறகுது. துன்பத்திலிருந்து பிறந்த உடனே ஐஸ்கிரீம் கடைக்கு கிட்ட வந்த உடனே அந்த ஐஸ்கிரீம் வாங்கி குடித்தார். எவ்வளோ நேரம் சேர்ந்தது அந்த இன்பம்? அது சாப்பிடும்போதே ஒரு துன்பம் வரும். ஐயோ பாதி குறைஞ்சிருச்சே. அண்ணங்கிட்ட இருக்கிறது ஐஸ்கிரீம்னு அப்படியே பத்திரமா வச்சுருக்கானே, அவன் ஏன் சாப்பிடாமல் வச்சுருக்கிறான்? அது வேகமாக குறைய மாட்டேன், இது வேகமாக குறையுது அப்படின்னு ஒரு பண்ணுறோம். அல்லது அவன் வாங்குறது சாக்கோ, நாம் மாற்றி வாங்கிட்டோமே, இப்போ போய் அது கேட்டால் தப்பாச்சே. எப்போ இந்த இன்பமும் உங்களுக்கு கசகுது. அப்போ பயன்படுத்தும் போதும், அது வாங்கிறதுக்கு முன்னாடி துன்பத்தில் பிறந்தது, பயன்படுத்தும் போதும் துன்பம் தான் தருது. ஏன்னா உனக்கு இன்பம் தரதில்லை. நீ நினைக்கிற இன்பம் தருதுன்னு நீ ஒப்பிட்டு பார்க்காத வரைக்கும், மற்றவங்களோட பார்க்கும்போது பார்த்தோம்னு சொன்னால் பொசுக்குன்னு போயிடும். இப்படி மாட்டிக்கிட்டோமே, அவங்கெல்லாம் அந்த ஹோட்டல் போயிட்டாங்க, இங்கே வந்துட்டோமே. சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. டூருக்கு அழைச்சிட்டு போகும்போது, நாங்கள் இந்த டிஷ்ஷை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் சைடில் போயிடுவாங்க. இன்னும் நான் வெஜிடேரியன் பக்கத்தில் சில ஹோட்டல்லாம் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்லாம் ஒரு 30 பேர் டூரில் அழைச்சிட்டு போது ஒரு 10 பசங்க இங்கே போவாங்க, 10 இங்கே போவாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே இருக்கிறத பார்த்து வாசனை பண்ணேன். இங்கே இதில் போய் மாட்டிங்க. அவங்களும் எல்லாம் வெளுத்து கட்டுறாங்க. சார் கூட அவங்களோட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த பசங்கள்லாம் இந்த சாரை நம்பி இங்கே வந்துட்டோம், இவர் எப்போ பார்த்தாலும் இட்லி சட்னியை சாப்பிட்றாரு, அவங்களாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு அவங்க நினைக்கிறாங்க. யாருக்குமே அவங்க உண்பும் போதோ அவங்க தேர்கின்ற அந்த இன்பம் தரும் பொருளோ இன்பம் தர மாட்டேங்குது. துன்பத்தில் தோன்றி துன்பத்தில் வளர்ந்து அது முடிந்த பிறகு துன்பம் தான். ஐயோ போயிடுச்சே, பில்லு இவ்வளோ இருக்குதே அப்படின்னு. ஒவ்வொரு வாழ்க்கையில் நான் உணவு மட்டும் சொல்லலைங்க, எல்லா இன்பங்களுடைய தோஷத்திலையும் இந்த 4ஐயும் பார்க்கணும். அது நிலையற்றது, துன்பத்திலிருந்து பிறந்தது, துன்பமே தருவது, துன்பத்தில் முடிவது. சொல்லுங்க, எங்கே இருந்தது இன்பம்? அது வெறும் கற்பனை தான். உன் மனசில் தான் இன்பம் இருப்பதாக நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. எந்த ஒரு பொருளையும் நீ வாங்கும் பொழுதோ செய்யும் பொழுதோ நீ இன்பம் தரும் என்று நினைத்து வாங்குகிறாய். ஆனால் நீ வாங்கிறது துன்பத்தை. காசு கொடுத்து துன்பம் வாங்கிறது யாருன்னு கேட்டால் பக்கா சம்சாரி. ஒவ்வொரு சம்சாரியும் ஒன்றொன்றையும் அடையும் பொழுது வாங்கும்பொழுது அவன் இன்பம் தரும் என்று வாங்குகிறான். ஆனால் வாங்குவது துன்பத்தை தான். அப்போ பணம் என்கின்ற பொருள் இன்பத்தை தருவதே கிடையாது. அது இன்பம் தருவதாக நீ வைத்திருக்கிற பற்றியா ஒரு மதிப்பு, அதுதான் மோகம்னு பேர். உன்னுடைய மோக வலைப்பட்ட புத்தி இது இன்பத்தை தரும் தருல அது இருக்கக்கூடிய ஒரு உயர்வு நிலையை மட்டுமே அது பார்க்கிறது. ஆனால் விவேகி அதனுடைய தோஷ தரிசனத்தை பார்க்க ஆரம்பித்து விடுகிறான். இந்த தோஷத்தை பார்க்க ஆரம்பித்த உடனே அவனுக்கு வைராகியம் பிறக்கிறது. இதெல்லாம் அபர வைராகியம். கீழான வைராகியம். இது வரைக்கும் சொன்னது எது? விவேக வைராகியம் கூட.
விவேகத்தினால் நீ ஒன்று சொல்கிறல, இந்த பொருளை நீ மாட்டிடாத, ஆசைப்பட்டு வாங்குகிற, பிரச்சனையில் மாட்டுவோம் அப்படின்னு அவன் கேட்கவே மாட்டான். உனக்கு பொறாமை, அதனால் நான் அனுபவிக்கிறது உனக்கு சகிக்கலை, அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு. அவன் சொல்லுறது பார்த்தா தத்துவ ரீதியாக பேசுகிற மாதிரி இருக்கும். அவனும் வேறு விஷயத்தில் இவன் மாட்டிக்குவான், இவன் வேறு விஷயத்தில் இவனுக்கு விவேகம் தருவான். இவங்கெல்லாம் விவேக். இந்த விவேகிகளாம் சில இடத்துல வைராக்கியம் வைக்கிறாங்க. எவன் ஒருவன் விவேகத்தினால் கண்முன் இருந்தும் தனதாக இருந்தாலும் கூட, பயன் தருவதாக இருந்தாலும் கூட, அதில் பற்று இல்லாமல் இருந்தால் அது விவேக வைராக்கியம். அது கூட அபர வைராக்கியம் தானே. அப்போ பரவைராக்கியம்னு ஒன்று இருக்குதுங்க. அதுக்கு மேலே ஒரு வைராக்கியமே கிடையாது. அந்த பரவைராக்கியம் என்ன என்றால் ஞான வைராக்கியம். அது என்னங்க ஞான வைராக்கியம் என்றால்? ஞானத்தினால் பிறந்த பற்றின்மை, ஞான சந்நியாசம், வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். அந்த சந்நியாசங்கிறது பற்றின்மை, தியாகம்னு சொன்னோம். எப்படிப்பட்ட தியாகம், எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், எப்படிப்பட்ட ஒரு பற்றின்மை? அது ஞானத்தினால் பிறந்தது. எந்த ஞானத்தினால் பிறந்தது? இந்த ஜகத் முழுவதும் இன்பம் என்று சொல்வதும், உணர்வுகள் என்பது சொல்வதும், அனுபவங்கள் என்று சொல்வதும், இந்த கர்மத்தினால் கிடைக்கின்ற பலன்கள் எல்லாமே நாமரூபங்கள். நான் மட்டுமே நிர்விசேஷமான நிலையான அளவற்ற ஆத்மா. நிலையான அளவற்ற ஆத்மா. இங்கு இருப்பதெல்லாம், உலகமெல்லாம் என்னால் புத்தியினால் சிருஷ்டிக்கப்படுகின்ற நாமரூபங்கள் என்று எவன் ஒருவன் ஞானத்தால் அறிந்து கொண்டானோ அவனிடம் இருக்கின்ற வைராக்கியம் தான் ஞான வைராக்கியம். அதுதான் பரவைராக்கியம். பரவைராக்கியம் தான் மோட்சம் என்று பதஞ்சலி சொல்கிறார். பதஞ்சலி அஷ்டாங்க யோகத்தை எழுதியிருக்கிறார் இல்லையா, பதஞ்சலி யோக சூத்திரம். அந்த சூத்திரத்தில் அவர் வைராக்கியத்தை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். அதில் தான் பரவைராக்கியம் அப்பர வைராக்கியம் இருக்கிறது. அதில் அவர் சொல்கிறார், பரவைராக்கியம் தான் மோட்சங்கிறார். ஏன்னா அதில் ஞானம் இருப்பதனால. இந்த வைராக்கியம் எப்படி உண்டாச்சு? ஞானத்தினால் உண்டானது. எப்படிப்பட்ட ஞானம்? ஆத்மாவை பற்றிய ஞானம். நான் அளவற்றவன், முழுமையானவன், நிலையானவன் என்று தெரிந்து கொண்ட ஒரு ஞானத்தினால் அவன் மற்ற எல்லா பொருள் மீதும் பற்றில்லாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் பயன்படுத்தாமல் இல்லை, இந்த உடம்பை பயன்படுத்துகிறான், மனசை பயன்படுத்துகிறான், உடம்பை சார்ந்திருக்க உடையை பயன்படுத்துகிறான், உலகத்தை பயன்படுத்துகிறான், உறவுகளை பயன்படுத்துகிறான். ஆனால் எப்படி பயன்படுத்துகிறான்? நான் பூர்ணமானவன் என்கின்ற அறிவோடு பயன்படுத்துகிறான். மீதி பேர் எப்படி பண்ணுறாங்க? நான் பற்றாக்குறையுடையவன், அபூர்ணமானவன், எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இவன் என்ன பயன்படுத்துகிறான்? எனக்கு எல்லாம் இருக்கிறது, இருந்தாலும் இந்த உடம்புக்காக நான் இதை சாப்பிடுகிறேன், இந்த உடம்புக்காக இந்த கம்பளியை நான் போத்திக்கிறேன், இந்த உடம்புக்காக அந்த வீட்டில் இருக்கிறேன் என்ற ஒரு திருப்தி நிலையிலிருந்து அவன் பயன்படுத்துகிறான். அப்போ பயன்பாடுங்கிறது ரெண்டு விதத்தில் இருக்குது. ஒன்று ஸ்டெம்மிங் ஃப்ரம் த இன்னடிக்குவசி, உன்னிடம் இருக்கின்ற பற்றாக்குறை மனதிலிருந்து தோன்றிய ஒரு பற்று பயன்பாடு. இன்னொன்றது உன் மனதுக்கு நிறைவிலிருந்து ஏற்படுகின்ற ஒரு பயன்பாடு. அப்போ ஞானியும் இந்த உலகத்தை பயன்படுத்துகிறான், உடலை பயன்படுத்துகிறான். அஜ்ஞானியும் உடலை பயன்படுத்துகிறான், உலகத்தை பயன்படுத்துகிறான். ரெண்டுத்தில் என்ன வித்தியாசம்? இவன் எனக்கு தேவை, நான் பற்றாக்குறை என்று அஞ்ஞானி நினைக்கிறான். ஞானி எனக்கு இது தேவையில்லை, நான் முழுமை என்று பயன்படுத்துகிறான். ஏன் பயன்படுத்துகிறான்? பயன்படுத்தாமல் கூட இருப்பான். அதனால் அவனுக்கு ஒன்றும் அது ஒரு நஷ்டமும் இல்லை. எல்லாம் ஈஸ்வரன் என்று நினைப்பதனால ஈஸ்வரன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று அவர் விட்டுடுவார். இவன் ஜீவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று இவன் நினைக்கிறான். இந்த பாவனை வித்தியாசங்களை புரிய வைக்கணும்னு சொன்னால், முதல்ல கர்மகாண்டத்தில் இருக்கின்ற சுவையான பகுதியெல்லாம் எடுத்து காமிச்சு அது மேலே ஒரு வைராக்கியத்தை உண்டாக்குனா தான் ஞானம் வருங்கிறதுனால இந்த முண்டகோபனிஷத்து நமக்கு இந்த மந்திரத்தை நமக்கு சொல்கிறது. எங்கே போச்சு? இது சுருக்கமாக முடிச்சிடலாம்.
ஹவ்ய வாகனே என்று அக்னிக்கு ஒரு பெயர். அக்னி என்றால் நெருப்பு. ஹோமகுண்டத்தில் வருகின்ற அக்னிக்கு ஹவ்ய வாகனே. வாகனம் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு வண்டி. ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட்ஸ் வண்டின்னு சொல்கிறோம். லாரி வந்ததுன்னா தான் காய்கறியெல்லாம் வரும், லாரியில் வந்தால் தான் பால் வரும், லாரியில் தான் டீசல் வரும், எல்லாமே கொண்டு வந்து சேர்க்கறது அதுதான். அதனால் பேர் அது ஒரு வாகனம்னு பேர். ஹவ்ய வாகனம் அப்படின்றால் ஹவிஸ் என்று சொல்லக்கூடிய நாம் நெருப்பிலிடுகின்ற அவிசுகள் அல்லது அர்ப்பணங்கள். யாகத்தில் ஏதாவது அர்ப்பணம் பண்ணுறல, நெய்யை போடுறோம், அவலை போடுறோம், அப்புறம் பல விதமான திரவியங்களை போடுறோம், வாசனை திரவியங்களை போடுறோம், வேர்களை போடுறோம், நெய்யை ஊற்றுறோம். இதெல்லாம் ஹவி என்று சொல்லுகிறோம். அந்த ஹவியை இந்த நெருப்பு தான் வாங்கி சாப்பிட்டுடும். நெருப்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் அங்கே நெய் என்ன இருக்குது? நீங்கள் துணி போட்டாலும் அது வந்து நெருப்பாக தான் போகும், எது போட்டாலும் நெருப்பாக தான் இருக்கும். எங்கே போச்சு அதெல்லாம்? நல்ல நல்ல பொருளெல்லாம் போட்டோமே, எதுக்கு போட்டேன்? நீ என்ன சொல்லிட்டு போட்ட? என்ன சொல்லிட்டு போட்ட? ஸ்வாஹா என்று சொன்னார், நமக என்று சொன்னார். யாருக்கு? இந்திரனே ஸ்வாஹா, வாயுவே ஸ்வாஹா, அக்னே ஸ்வாஹா என்று நீ மந்திரத்தை சொல்கிறாங்க. இந்த வாத்தியாருங்கெல்லாம் ஹோமகுண்டத்தில் சொல்கிறாங்க. நாம் தான் போட சொல்கிறோம். அவங்க வந்து எனதில்லை உனக்கே பிராண இந்திரனே ஸ்வாஹா அப்படின்னு சொல்கிறார், மிருத்வே ஸ்வாஹா அப்படின்னு சொல்கிறார். அப்போ மிருத்துவுக்கு ஸ்வாஹா என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, எனக்கு இல்லை இனிமேல் உனக்கே நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி போடுறோம். யாருக்கு போடுறோம்? மிருத்து என்று சொல்கிறோம். அப்போ மிருத்யஞ்சே ஆகம்னு ஒருத்தன் செய்து மரணத்தை வெல்வதற்கு, மரணப்படுக்கையில் இருக்காருங்க, ஆனால் வயசு ரொம்ப கம்மி தான், இந்த யாகம் செய்தால் கொஞ்சம் படைச்சிக்குவார் அப்படின்னு சொன்னால் ஒரு மிருத்யஞ்ச யாகம் பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த மிருத்து என்ற மரணத்திற்கு இவன் வந்து ஹவிஸை கொடுத்து சமாளிக்கிறார். இதெல்லாம் வந்து வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நாம் கொடுக்கின்ற ஹவியை எடுத்துக்கொண்டு செல்வதனால் அக்னிக்கு ஹவ்ய வாகனே என்று பெயர். அவர் என்ன சொல்வார்? கரெக்டாக கூரியர் மாதிரி டெலிவரி பண்ணுவார். யார் மந்திரம் சொல்லி எந்த இந்திரனுக்கோ அல்லது வாயுவுக்கோ அல்லது வந்து அக்னிக்கோ மிருத்யுவிற்கோ பரமேஸ்வரனுக்கோ யாருக்கு, அல்லது வந்து நம்ம சாமுண்டி என்பவர்களுக்கு கூட வந்து சாமுண்டா அப்படின்னு ஒரு ஒரு யஜ்ஞம் இருக்கிறது. எந்த யஜ்ஞத்தில் எந்த தேவதையை சொல்லி எந்த மந்திரத்தை சொல்லி எந்த திரவியத்தை போட்டாலும் கரெக்டாக அந்த கூரியர் சர்வீஸ் இந்த அக்னி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அதனால் அக்னிக்கு வந்து ஹவ்ய வாகனே என்று பெயர். இந்த ஹவ்ய வாகினே எப்படி இருக்கணுமா? சமித்தே, நன்றாக எரியூட்டப்பட்டது. சமித் என்றால் விறகுகள், குச்சி, அரசமரச குச்சி, ஆலமரச குச்சியெல்லாம் கீழே விழுந்திருக்கும், அதெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து இந்த நெருப்பில் போடுவாங்க. அது பேர் சமித்து. நன்றாகவே நிறைய சமித்தை போட்டிருக்காங்க தாராளமாக, அது பேர் சமித்தே. சமித்தே ஹவ்ய வாகனே, நன்றாக எரியூட்டப்பட்ட நெருப்பில். அர்ச்சி என்றால் சுடர் விட்டு அப்படியே குப் குப்புன்னு அப்படி பறகுதான். லேலாயதே, இப்படி அப்படியே நாக்கு ஆடுதான். அந்த ஹோமகுண்டத்தில் எப்படி இந்த தீ நாக்குகள் அங்கே இங்கேயும் ஆடிக்கொண்டிருக்குது. நன்றாக எரியூட்டப்பட்ட அந்த அக்னியினுடைய ஒளி கதிர் இருக்கும் பொழுது ஆஜ்ய பாகம், அந்த அக்னிக்கு ஆஜ்ய பாகவ் அப்படின்றால் வடதிசையில், வடதிசைக்கும் தென் திசைக்கும் ஆஜ்ய பாகவ் அந்தரேனே. ஆஜ்ய பாகவ், வட தெற்கு திசைக்கு நடுவில் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து கிழக்க பார்த்து உட்காந்துருக்கிறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க இல்லையா? நான் கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கிறேன். எனக்கு இடது கை பக்கம் வடக்கு, வலது பக்கம் தெற்கு. என் முன்னாடி இந்த லேப்டாப் உட்காந்துட்ருக்குது, அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியாது. என் முன்னாடி லேப்டாப் இருக்குது, லேப்டாப் அதில் ஒரு ஹோமகுண்டன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் நெய்யை ஊற்றுறேன்னு வைங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஆஜ்ய பாகவ், வடக்குக்கும் தெற்குக்கும் அந்தரேனே, நடுவில் நான் வந்து நெய்யை ஊற்றுறேன். நான் எப்படி ஊற்றுறேன்? எனக்கு எதிரில் இருக்க நெருப்பில் போடுறேன், ஆனால் நான் உண்மையில் எங்கே போடுறேன்? வடக்குக்கும் தெற்கு நடுவில் இருக்கக்கூடிய அக்னியில் போடுறேன் அப்படின்னு இது சொல்லுது. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இப்படியெல்லாம் சொல்கிறது இந்த மொழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு. ஆஜ்ய பாகவ் அந்தரேனே ஆகுதி, இந்த நெய்யையோ அல்லது வாகுதியையோ பிரதிபாதையே அழிக்க வேண்டும் என்று இந்த மந்திரம் சொல்லு. வேறு ஒன்றும் சொல்லலை. நான் தான் 45 நிமிஷம் வந்து வைராகியத்தை பற்றியும் இந்த ஜகத்து பொய் என்று சொல்வதற்கு நாம ரூபத்தை எப்படி பயன்படுத்த பற்றி நம்ம இன்று பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த வைராகியத்தை உண்டு பண்ணுவதற்காக மிக சிறப்பித்து இந்த யாகத்தை பற்றி வானலாக புகழ்ந்து சொல்லும்.
இன்னும் அடுத்த வகுப்பில் நாம் வந்து இன்னும் சில யாகங்களை எல்லாம் பார்ப்போம். அதில் இந்த யாகத்தை பற்றி அப்படி வாழலாம் பேசுவோம். எப்படி வந்து தனக்கு காதலியை பற்றி ஒரு காதலன் புகழ்ந்து தள்ளுறானோ, அல்லது அவன் சாப்பிட்ட ஹோட்டலை பற்றியோ, அவன் போயிட்டு வந்த ஊரை பற்றியோ. சில பேர் ஒரு டூர் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா ஒரு 10 நாளைக்கு அந்த டூரை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே வாங்கிட்டு வந்த பாரு, அங்கே தான் இது கிடச்சிது, அங்கே மாதிரிலாம் இங்கே இல்லை வேலை, அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு திருப்ப அதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி புகழ்ந்து சொல்லும் எதை, இந்த கர்மத்தை. அப்புறம் தான் சொல்லும் அதனுடைய தோஷ தரிசனத்தை பார்த்து வேதாந்தம் கொண்டு வரும். இப்படிப்பட்டதா, இதைத்தான் நம்ம இத்தனை நாள் இவ்வளோ புகழ்ந்துட்டு இருந்தோமா அப்படின்னு நமக்கு ஒரு வைராக்கியம் வர்றதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த வகுப்பை இன்றைக்கு நாம் பூர்த்தி செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.